கொண்டு வரேன். இதுவரை அதாவது நாம உயிரின் தோற்ற நிலைகளை ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது 3 வகையான உயிரின் தோற்றம் பற்றிய 3 பார்வைகளை இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது இதை எப்படி வகைப்படுத்துகின்றார்கள், அதாவது தமிழ் தத்துவ மட்டுமல்ல, இந்திய உபகண்டத்தில் ஏறக்குறைய எல்லா சமயங்களும் சமய கொள்கைகளும் அது மட்டுமல்லாமல் உலகளாவிய நிலையில இந்த உயிரை பற்றிய சிந்தனையை பார்க்கும் பொழுது உயிரின் தோற்றம் பற்றிய 3 பார்வைகளாகத்தான் நம்ம வகுக்க முடியும். அதில் மிக மிக முக்கியமாக நம்ம காணக்கூடியது மெட்டா-சென்டர்ட் சோல் எமர்ஜென்ட் ஆர்குமெண்ட், அதாவது பொருள் மைய உயிர் தோற்றவாதம் என்னும் அந்த புது அறிவியல், அதாவது நவீன அறிவியலின் பகுத்தறிவாளர்களினுடைய பெரும் கொள்கையாகவே இது அமைந்திருக்கின்றது. இது நம்பிக்கையின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் அவர்கள் அது பகுத்தறிவாதம் என்ற அந்த கொள்கையில், அதாவது ரேஷனலிஸ்ட் அப்படின்ற அந்த வகைப்பாட்டில் இந்த அறிவியல் ஏற்கப்படுகின்றது. எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு கருத்தை அவங்க மையப்படுத்துறாங்க. பேஸ்ட் ஆன் த பிரெயின் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இவால்யூஷனரி பயாலஜியை அடிப்படையாக மையப்படுத்தி இந்த கான்சியஸ்னஸ் என்பது தானாகவே உருவாகின்றது. அது எப்படி உருவாகின்றது என்றால் அது எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு உயிரின் அந்த ஒருங்கிணைவால் உயிரில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் இவை யாவும் ஒன்றிணைந்து இதெல்லாம் உயிராக தோன்றுகின்றது அப்படின்ற ஒரு கருத்தை, அதுவே உணர்வு, அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் உயிர் இயங்குகின்றது, அதைத்தான் உயிர் என்று அவர்கள் மையப்படுத்துறாங்க. அப்போ இது ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எங்கே இருக்கின்றது அப்படின்றத விரிவாக நம்ம பார்க்கவிருக்கின்றோம். போன முறை பார்த்தோம். ஆனால் இந்த முறை சைவ சித்தாந்தத்தின், அதாவது ஆகம மரபியல் அடிப்படையில் இதை விரிக்கவிருக்கின்றோம். போன முறை பேஸ்ட் ஆன் த பிரெயின் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம். டு ப்ரூவ் ஆல் இன்டர்மீடியட் ப்ராசஸஸ் பை விச் கான்சியஸ்னஸ் எமர்ஜஸ் ஃப்ரம் மேட்டர், அதாவது பொருளிலிருந்து உணர்வு தோன்றும் இடைநிலை செயல்முறைகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கடப்பாடு இங்க இருக்கு. அப்போ அதாவது மெட்டா-சென்டர்ட் சோல் எமர்ஜென்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பொருள்களின் வழியே உயிர் தோன்றும் அப்படின்றது, அதாவது சடத்தின் வழியே சித்து உருவாகின்றது என்ற கருத்தை அவர்கள் மையப்படுத்தி அதை தான் அறிவியலின் இன்றைய கொள்கையாக, அறிவியலின் கொள்கை என்பதனை விட இதுதான் உயிரியல் பயாலஜிக்கல் சயின்ஸாக, நியூரோலஜிக்கல் சயின்ஸாக அவங்க இன்றைக்கு விரிக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய என்னென்ன, அதாவது இதுல என்ன பலவீனங்கள் இருக்கு அப்படின்றத இன்றைக்கு ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். அது போலவே 2வது நிலையில நம்ம என்ன பார்க்கிறோம், காட் சென்டர்ட் சோல் கிரியேஷன் ஆர்குமெண்ட், அதாவது கடவுளை மையப்படுத்திய கிரியேஷன் ஆர்குமெண்ட் அப்படின்ற அந்த ஒரு கருத்து. உயிர்கள் எப்படி தோன்றின அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அங்கே ரிலிஜியஸ் தியோசாபி, அதாவது ரிலிஜியஸ் தியோசாபி பிலீவர்ஸ் கொண்டு வருது. அதாவது இது நீங்க ஏற்க வேண்டும் என்ற கருத்தில் அடிப்படையில் இது எப்படி அறிவியல் ஆகுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் பின்பு இதை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது இறைவனை மையப்படுத்தி உயிர் படைப்பு வாதமாக, அதாவது மத இறையியலாக ஏற்கப்படுகின்றது. இந்த கருத்து ஏற்கப்படுகின்றது என்பதனை விட இதனுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய சில நுட்பங்களை இதை நாம பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய பார்வையை நாம் இம்முறை எல்லாவற்றையும், இந்த 3 அணுகுமுறைகளையும் சித்தாந்தத்தினுடைய, அதாவது ஆகம தமிழர் மரபின் அடிப்படையில் இதை ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். டு ஜஸ்டிஃபை த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன், டிவைன் ஜஸ்டிஸ் அப்படின்ற இந்த கருத்து, படைப்பின் நோக்கம் என்ன, இறைவன் எதற்காக இதை படைத்தார் போன்ற அந்த பல கேள்விகள் இறைவனை, அதாவது மையப்படுத்தி இறைவன் நம்மை படைத்தார், இறைவன் படைக்கின்றார், உயிரை படைக்கின்றார். நன்றாக இது பண்ணணும், உடலை தருவது வேற, உயிரையே படைத்தார் அப்படின்ற ஒரு கருத்தை மையப்படுத்துறாங்க. அடுத்தது 3வது, இது சோல் சென்டர்ட் அன்கிரியேட்டட் சோல், அதாவது உயிர்கள் படைக்கப்படவில்லை, இறைவனால் படைக்கப்படவில்லை, என்றென்றும் உள்ள ஒரு அனாதி பொருள் அப்படின்ற ஒரு கருத்து, அது என்றென்றுமே இருக்கின்ற ஆகமிக் சித்தாந்த சயின்ஸ் அப்படின்ற ஒரு நுட்பமான ஒரு அறிவியலே இது உருவாக்குது. இதுவரை பார்த்தீர்களானால் இதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவியலை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் இந்த
அதாவது தமிழ் மரபின் அடிப்படையில தான் இதை விளக்க முடியும் இதுவரை. மற்றவர்கள் அதை வந்து சோல் சென்டர்ட் அப்படின்னும் பொழுது அனாதின்னு சொன்னாலும் அதற்கான காரணங்களையோ அதற்கான நுட்பத்தையோ அவர்களால் பிரித்து காட்ட இயலவில்லை. அப்போ அதுவரை பாத்தீங்கன்னா உயிரை மையப்படுத்திய பிறப்பற்ற அனாதி நிலை உயிர்வாதம் இங்க இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம வந்து சில கருத்துக்களை இங்க மையப்படுத்தி பாக்குறோம். இதுல என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்ற இந்த 3 கருத்துக்களை தான் இன்றைக்கு வந்து முதல் நிலையில வகுத்து பிரித்து ஆய்வுக்கு கொண்டு வந்து இதனுடைய நுட்பத்தை மிக மிக விரிவாக இதுவரை கண்டிராத அளவுக்கு பார்க்கவிருக்கின்றோம். சரி, முதல்ல இப்ப பொருள் மைய உயிர் தோற்ற கோட்பாடு அப்படின்னா புது அறிவியல் பகுத்தறிவாதத்துல பேசக்கூடியவர்கள். சரி, பகுத்தறிவாதம் என்பது நமக்கு நன்றாக புரிந்த கருத்து. பகுத்தறிவாதம் ரேஷனலிசம், அதாவது ரேஷனலிஸ்ட் அப்படின்ற அந்த கருத்து. ரேஷனலிஸ்ட் வந்து பகுத்தறிவாதிகள். பாருங்க, ரேஷனலிசம் எதனால வருது அப்படின்றத, ஒரு ரேஷனலிசம் பேசுறோம் அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய பின்புலமாக இருப்பது வந்து அறிவியல் தான், சயின்ஸ் தான். அப்ப அங்க வந்து நம்ம வந்து சயின்ஸே இப்ப வந்து கேள்வி கேட்கிறோம். இப்ப சயின்ஸ்ல இருக்கக்கூடிய லிமிட்டேஷன், அதாவது அதனுடைய வரம்பு என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். நவீன அறிவியலின் 7 அடிப்படை SI, அதாவது அவங்களுடைய 7 SI இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மாடல் பேஸ் யூனிட் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்து என்னுடைய நூல், அதாவது த ரீசன் வித்வுட் வர்ச்சு என்ற அந்த நூல்ல நான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நுட்பமான, அதாவது அறிவியல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுட்பத்தின், அதாவது பலவீனத்தினுடைய அடிப்படையை முதல்ல நம்ம ஆய்வுக்கு போறோம். அதாவது சயின்ஸோடைய உச்சி குடும்பியே நம்ம வந்து பிடிக்கிறோம். அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய, இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இதை ஆர்குமெண்டா எடுத்துட்டு வரவங்களுக்கு என்ன, அதாவது இதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நவீன அறிவியலின் 7 அடிப்படையில தான் வந்து எல்லா சயின்ஸினுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனுடைய இயல்புகளை நம்ம விளக்கலாம். ஒண்ணு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மீட்டர், இன்னொன்னு நிறை அப்படின்னா மேஸ் அப்படின்னு, லெங்த், டைம், எலக்ட்ரிக்கல் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல், அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டி, அப்ப கெண்டேலா அப்படின்றது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸா இருக்கட்டும், நீங்க அதனுடைய இதெல்லாம் இந்த 7 தான் பேசிக். அதாவது ஒரு அளவீடு, எந்த கணிதத்தை நீங்க செய்தாலும் சரி, பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசிக்ஸே இந்த 7 அடிப்படையில தான் இருக்கு. இந்த 7க்கு அடிப்படையில் இந்த 7 யூனிட்ஸ், இந்த 7 யூனிட்ஸ் இருந்தாதான் அங்க வந்து பிசிக்ஸ் வேலை பார்க்கும், கெமிஸ்ட்ரி வேலை பார்க்கும், பயாலஜி வேலை பார்க்கும். நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மாதிரியான அறிவியல் பின்புலத்துல ஆய்வுக்கு கொண்டு வர எல்லா உண்மைகளும் இந்த 7 உள்ளுக்கு அடங்கல அப்படின்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் அறிவியலுடைய பெரிய சிக்கல். அப்ப இவ்வளவீடுகள் மெய்யியலை அளவிடவும் அனுபவ ஆதாரங்களை மெய்ப்பிக்கவும் பயன்படுகின்றன. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து the measure of the reality, measure of the real existence அப்படின்னு சொல்லக்கூடிய and validate empirical observation through evidence. அப்ப நம்ம ஏதாவது எவிடன்ஸா மாத்தணும்னா இந்த 7 யூனிட்ஸ்ல ஏதாவது ஒன்னாவது இருக்கணும், இல்ல கலப்பு, இதுல கலந்த நிலைகள்ல ஏதாவது இருக்கணும். அப்ப இது எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அவங்க இது அறிவியல்னு ஏற்றுக்கொள்றது இல்ல. இப்ப முதல்ல பாருங்க, இங்க அறிவியலுக்கு என்ன பிரச்சனைன்றத நம்ம பாக்குறோம். அறிவியலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 7 யூனிட்ஸும் எந்த நிலைகள்லயும் ஆன்மாவினுடைய த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்னுணர்வு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய செல்ஃப்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியலின் வரம்புகளை இது எதுவுமே விளக்க முடியாது. எப்படி பாத்தீங்கன்னா, ஆன்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவை இதனால இந்த 7 யூனிட்ஸ்ல அளக்க முடியுமா? ஏன்னா அளக்க முடியாது. இதுதான் மெய்கண்டார் அழகா பிறகு சொல்றதை நம்ம பார்க்க போறோம். எப்படி மெய்கண்டார் இதை கொண்டு வர்றாரு, இது சுட்டி அறியப்படாத இந்த அறிவியலுக்கு இது அகப்படாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நோ யூனிட் ஃபார் த சோல். இது வரைக்கும் வந்து அவங்க வந்து சோல் அப்படின்றதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. ஏன்னா இந்த யூனிட்ஸ்ல எதுவுமே அதை அழைக்க முடியாது. அடுத்தது கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த யூனிட்ஸ், அதாவது இந்த அழகு அப்படின்னு சொல்றோம். அழகுனா பியூட்டி இல்ல, இது வந்து மெஷர்மெண்ட் யூனிட். மெஷர்மெண்ட் யூனிட்ல இது இல்ல. நோ யூனிட் ஃபார் த கான்சியஸ்னஸ். இப்ப இங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா இதுக்கு கான்சியஸ்னஸ் யூனிட்னு ஒண்ணு வச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவங்ககிட்டே இருக்கக்கூடியது இது ஒரு பெரிய லிமிட்டேஷன். சரி, அடுத்தது இதுதான் இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தன்னுணர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தன்னுணர்வு பற்றிய
இந்த யூனிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கான ஒரு யூனிட் இது உள்ளுக்கு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப சரி இதெல்லாம் வேண்டாம், உள அனுபவம் சரி நான் பாக்குறேன், எனக்கு வந்து கோபம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, இது எதையாவது அளக்கிறதுக்கு எங்கேயாவது இந்த யூனிட்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்ப இந்த குவாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய உள அனுபவம் அழகு அங்க கிடையாது. அங்க மெஷர் பண்றதுக்கான குவாலியா, அதாவது எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் மெஷர் பண்ற யூனிட்ஸ் இதுல கிடையாது. அப்ப அடுத்தது இதை விட இன்னும் சிக்கல் அப்படின்னா குறிப்பு, நோக்கு நிலை, அதாவது நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டென்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை அளக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னு கேட்டா நோ யூனிட் ஃபார் இன்டென்ஷனாலிட்டி. அதுக்கும் மேல நான் இன்னும் எடுத்துட்டு வந்தேன்னா ஃப்ரீ வீல் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை பிறகு நம்ம ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். ஆனா இது அடிப்படை என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு உயிருக்கு இதெல்லாம் வந்து நிஜம், இதெல்லாம் உண்மை, ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதரும் உணரக்கூடியது. இது சாதாரண மனிதர்கள், அதாவது கீழே இருக்கிற பாமர மக்களுக்கு கூட உணர்ந்த இந்த உண்மையை இந்த அறிவியல்ல இருக்கக்கூடிய எந்த யூனிட்ஸும் கேப்சர் பண்ணல. இதை வந்து அந்த யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அறிவியல் இதை வந்து பிடிக்கல பாருங்க. இதை வந்து அதாவது ஒரு ஒரு அதனுடைய அளவியலுக்கு கொண்டு வர முடியாத நிலைமையில எப்படி அறிவியல்னால இந்த மாதிரியான உண்மைகள் இல்லை அப்படின்றத அந்த நிலைக்கு அவங்களால போக முடியும்னா அவங்களுக்கு அது போக முடியாது. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அவர்களால நகர்வதற்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா அதனாலதான் இது வந்து சுட்டி அறியப்படாத ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு இதைத்தான் நம்ம சொல்றோம். அதாவது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை ஒரு சார்பு நிலையிலையாவது விளக்கறதுக்கான ஒரு முயற்சிகள்ல போகும்போது கூட அங்க அதுவும் அங்க மிக இதுல வந்து இந்த 7 யூனிட்ஸும் வந்து அதுக்கு உதவி செய்யறது ரொம்ப குறைவு. காலத்தை விளக்கலாம் அப்படின்னா அங்க வந்து காலமும் வந்து சிக்கல். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு உண்மையும் இந்த உயிரினுடைய இயல்பை அளப்பதற்கான ஒரு முறைகளை அவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே if a science possesses no fundamental unit for the soul, consciousness, selfhood or subjective experience, by what measurable principle can their emergence from matter be demonstrated? அப்ப நம்ம சொல்றோம் இல்ல உயிர் வந்துருச்சுப்பா, இதுல உயிர் வரலப்பா அப்படின்னு இவங்க பேசுற அந்த கருத்துல மைய தருக்க சிக்கலே, இந்த சென்ட்ரல் லாஜிக்கல் டிஃபிகல்ட்டியே இங்க வந்து பெருசா இருக்கு. அப்ப அவங்களால இந்த இந்த பிரச்சனையை வந்து எந்த அடிப்படையில பார்க்கலாம் அப்படின்னா சரி மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இதை சொல்லிட முடியுமா அப்படின்னா நகர்வது. அப்ப அதனாலதான் நான் சொன்னேன் இந்த பயாலஜிக்கல் யூனிட்ஸ் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அதனால நகர முடியும், அதனால வளர முடியும், அதனால வந்து மலம் கழிக்க முடியும், அதனால வந்து உண்ண முடியும். இப்படி இந்த மாதிரி பயாலஜிக்கல் அட்ரிபியூட்ஸ் அதனுடைய இயல்புகளை வைத்து அவங்க வந்து இது உயிர் பொருள், இது உயிரற்ற பொருள்கள் அப்படின்ற அந்த அளவுல தான் பிரிக்க முடியுதே தவிர இந்த 7 யூனிட்ஸ்லயே அவங்களால அதை அடக்கவே முடியல. அவங்களுக்கு அது புரிதலுக்கு கொண்டு வர முடியல. சரி அது உயிர் வளர்கின்றது அப்படின்னா நீளத்துக்கு கொண்டு முடியும், அது உயிர் வந்து கனம் எடை கூடுகின்றதுன்னா எடையில அளக்கலாம். ஆனா இது வந்து காலத்துல வந்து அது வளருது அப்படின்னா காலத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரடியா நேர்முகமா இதை வந்து கணிதத்திற்கு கொண்டு வர முடியாமல் அந்த உயிரினுடைய கான்சியஸ்னஸ் எப்படி வளருது, காக்னிட்டிவ் எப்படி டெவலப் ஆகுது, அதன் உள்ளே இருக்கக்கூடிய உளவியல் ஆகுதல் எப்படி பெறுது அப்படின்ற ஒரு கருத்தையும் இவர்களால வந்து கட்டு அது தன்னுடைய கட்டுக்கு கொண்டு வரவே முடியல. அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆன பிறகும் அறிவியலுடைய அதாவது பின்னடைவு நிலைகளை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவுதான் நம்ம வளர்ச்சி கண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், நம்மளுடைய இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஏஐ இந்த மாதிரி வரும் பொழுதுதான் நம்ம பார்க்கிறோம் இதுல இருக்கக்கூடிய பெரும் சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அறிவியலுடைய அதோடைய அதாவது சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துணைநிலை அங்கே உயிரை விளக்குவதற்கான ஒரு ஆய்வு முறையாக வகுக்கப்படவில்லை. அப்ப இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய பொருள்மைய தருக்க சிக்கல். அப்ப அறிவியலின் அடிப்படை அளவீடுகளின் உயிர் விழிப்புணர்வு, தன்னுணர்வு இது எல்லாமே செய்ய முடியாத, மெய்ப்பிக்க முடியாம அங்கே தடுமாற்றம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதை மீண்டும் பார்க்கிறோம். தோற்றம் அளவிட இயலாது, எமர்ஜென்ஸ் cannot be measured. இது இன்னொரு பெரிய சிக்கல் அவங்க கிட்ட இருக்கிறது.
அதாவது அறிவியலால் உயிரின் தோற்றம், இருப்பு அல்லது சடப்பொருளிலிருந்து விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் எவ்வாறு தோன்றுகிறது, அதாவது எழு உணர்வு, அது எழுந்து அது அது வந்து பாருங்க இது கான்சியஸா இருக்கு, இது கான்சியஸ் இல்லை அப்படின்னு என்பதை நேரடியாக அளவிட்டோ மெய்ப்பிக்கவோ முடியவில்லை. சயின்ஸ் cannot directly measure or empirically demonstrate how consciousness or the soul emerges from the matter, including அது வந்து நம்ம பிறகு இன்னும் ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். இன்னும் உயிரை பற்றிய மேலான ஆய்வுகளுக்கு நம்ம செல்லும் பொழுது இதை பற்றிய இன்னும் விரிவான ஆய்வை நம்ம செய்யவிருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு இந்த பார்வையில நம்ம உயிர் இதுல வந்து தோன்றி வருது, அதான் வந்து உயிர் சேர்ந்த போல, அதாவது எமர்ஜென்ட் தான் சொல்றாங்க, அது வந்து சேர்கின்றது, பின்பு அதுவே விலகி விடுகின்றது அப்படின்ற கருத்து வரும் பொழுது அவர்களே ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ இதுல எங்கிருந்தோ எந்த ப்ராப்பர்ட்டியில வருது எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எல்லாமே அதுக்கு தான் பேர் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து கரிம அடிப்படையில அந்த கார்பன் பேஸ வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்பன் பேஸா இருக்கலாம் அப்படின்னா, ஆனா கார்பன்ல உள்ளது எல்லாமே இதுல சேர்த்துருமா? ஒரு கரிக்கட்டை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து முடியுமா அப்படின்னா அது இல்ல, அது உயிர் பொருள் இல்ல. அப்ப எப்படிங்க இது உயிர்னு விளக்குறீங்க? விளக்கம் இல்ல. அப்ப அடுத்தது இன்மையிலிருந்து தோற்றம் பிரச்சனை, இதுதான் இன்னொரு சிக்கல். அதாவது ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ் நிஹிலோ. இது வந்து அவங்களால இன்னும் பெரிய சிக்கலுக்கு கொண்டு போகுது. என்னன்னா உயிர் முற்றிலும் இன்மையிலிருந்து தோன்றியது, அது ஏதோ ஒண்ணுமே இல்லைங்க. அது அது இப்ப வந்து உயிர் வருதுன்னா அந்த செல் எல்லாம் ஒன்னா சேருது, அட்டாம்ஸ், அதாவது பர்டிகுலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா செல்ஸும் உருவாகி அதே நியூரோ சயின்ஸா மாறி அந்த நியூரோ சயின்ஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் வந்து அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் ஒன்னா சேருது. அந்த நரம்புகள் எல்லாம் ஒன்னா சேரும் பொழுது அந்த உயிர் எங்கிருந்தோ வருது அப்படின்னு. மரணத்திற்கு பின் அப்ப இதெல்லாம் அழிந்த பிறகு அது எங்க போகுதுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்படியே காணா போச்சுங்க, அது எங்க போனுச்சுன்னே தெரியல அப்படின்னு. பின் மீண்டும் அதாவது இன்மையாகி விடுகின்றது என்ற கருத்து தர்க்க ரீதியில் நீங்க பாத்தீங்கன்னா நிலைக்காது அப்படின்ற பாக்குறோம். The claim that the soul arises from the absolute non-existent ex nihilo அப்படின்றது and return to the non-existent after death is logically untenable. அதாவது இது ஏற்க முடியாத ஒரு பெரிய இது. அதாவது இப்ப நான் எதுக்காக செய்யணும், எதுக்காக நான் இருக்கின்றேன், எதுக்காக நான் படிக்கிறேன், எதுக்கு ஒருத்தருக்கு வந்து மியூசிக்கல் திறமை இருக்கு, இன்னொருத்தருக்கு பார்த்தா விளையாட்டு திறமை இருக்கு, இன்னொருத்தருக்கு தையல் திறமை இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆடல் பாடல்ல திறமை இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க விளக்குறது? எதுவுமே தெரியாது. அது ஏதோ வருதுங்க, அது வந்து ஜெனட்டிக்கலி அப்படின்னு ஜெனட்டிக்கை கொண்டு வந்துருவாங்க. அப்ப ஜெனட்டிக்கலி லிமிடேஷன் பத்தி பேசணும்னா அதுல இன்னும் அப்படியே சிக்கல அவங்க வந்து அங்க தள்ளி தள்ளி அது எங்கதான் இருக்கு எப்படித்தான் இருக்குன்னு அவங்களுக்கு அறவே சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஏதோ ஒன்று நம்புறாங்க. அடுத்தது அலியா பேனல் விதிக்கு இது முரண்பாடு. கம்ப்ளீட்லி இது வந்து அப்சர்வேஷன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது உயிர் காணா போச்சு, அப்ப எந்த செல் உள்ளுக்குங்க இது இருந்து அந்த உயிர் போகும் அப்படின்னா அது காணா போச்சுங்க. அப்ப எக்ஸ் நிஹிலோ அப்படின்றத, அதாவது உயிர் தோன்றி பின்னர் அழிகிறது எனில் அழியா பேனல் விதி ஆற்றல் பொருள் அழியாது உருமாற்றம் பெறும் அதாவது முரண் அடைகின்றது. If the soul arises, the later vanishes, it contradicts the law of conservation. Matter energy is neither created from nothing nor destroy அப்படி. அப்ப destroy அப்படின்னா இது வந்து எங்க போனுச்சு அப்படின்னா இது தெரியல, அது எங்கேயோ போச்சு அப்படின்ற மாதிரி இந்த கருத்துக்கு அவங்க வர்றாங்க. சரி, அது எனர்ஜி ஃபார்முக்கு வேற ஃபார்முக்கு போயிருச்சா, அது எந்த ஃபார்ம்ல போயிருக்கு, அப்ப எந்த இடத்துல அது உயிரா இருந்திருக்கு, எதுதான் அது உயிரா வந்துச்சு, அப்ப எப்படி வந்து திருப்பி அது எனர்ஜி ஃபார்முக்கு மாறுனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு பதில் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதைத்தான் அறிவியல்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து இது எவ்வளவு மிஸ்டரி, அதாவது ஒரு புரியா நிலைக்கு வந்து அப்படியே நம்மளை தள்ளி நம்ம வந்து ஒரு முற்றிலும் வந்து புரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய், அறிவியல் என்பது எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமானது, பகுத்தறிவு உடையது. ஆனா பகுத்தறிவையே வந்து மூடத்தனமா ஆக்குற ஒரே பெரிய காரணம் இங்க வருது. இப்ப பாக்குறீங்கன்னா இது ஒரு முழுசா ஒரு மனிதனை மூடத்தனத்துக்கு கொண்டு போயிரும். அவனை எப்படிதான் அதுக்கு முடிவு எடுக்கிறது, அதை எப்படிதான் சிந்திக்கிறது, எதுதான் ஒண்ணுமே தெரியாம அவனை அப்படியே வந்து ஒரு குருடன் போல, ஒரு கண் தெரியாதவர் போல, பார்வை இழந்தவர் போல, காதுகள் கேட்காத ஒரு முடவர் மாதிரி அவனை ஒரு முடம் தன்மைக்கு கொண்டு போய் அவனை சிந்திக்க விடாம மாத்துறது பாருங்க. அடுத்தது நோக்கம் இழப்பு, தர்க்க முரண்பாடு, அப்சர்டிட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் ரேஷனாலிட்டி. உயிருக்கு நோக்கம் இல்லாது வாழ்வு அறம் பொறுப்பு அனைத்தும் இப்ப நம்ம பேசக்கூடிய எல்லா, அதாவது எல்லா நிலைகளையும் வந்து இங்க வந்து உயிர் வந்து
பிரிக்கத்தக்கதெனில் அடுத்தது இதுல இன்னொரு சிக்கல் வந்து அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அட்டாமிக் சயின்ஸ் எல்லாம் வச்சு பேசுறாங்க. இந்த அட்டாம் இல்லைன்னா இந்த செல் அப்படின்றாங்க. அப்போ ஒரு செல் வந்து உயிர் பொருள் அப்படின்னு அவங்க கருத்துக்கு கொண்டு வந்தா அந்த செல் இது வந்து யூனிசெல்ல பேசலாம். ஆனா பல செல் சேர்ந்தது ஒரு உயிரா அப்படின்னா இப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு உயிர் பிரிக்கப்படுகின்றது, திருப்பி சேர்க்கப்படுகின்றது, பல்லுயிர்கள் ஒன்னா சேருது, பல உயிர்கள் வந்து ஆனா ஒரு உயிர் தான் இருக்குது, இப்படி இந்த மாதிரி கேள்விகளுக்கு பல்லாயிரம் கேள்விகள், இதற்கு எதுக்குமே அவங்களுக்கு பதில் கிடையாது. உடலில் ஒற்றை உயிர் இருக்க முடியாது எனும் மற்றொரு முரண்பாடு எடுக்கிறது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இல்ல செல்ல தான் இருக்கு, இல்ல நியூரல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது the life become purposeless, அதாவது and upset. Further, if the soul is divisible, there should be no single soul inside the body. அப்போ ஒரு மனிதர் ஒருவரை ஆள முடியாது. அப்ப நம்மளுக்கு தெரியுது பாடி அப்படின்னு சிஸ்டம் வந்தா என் உள்ளுக்கே வந்து இப்ப ட்ரில்லியன் உயிர்கள் இருக்கின்றன, பாக்டீரியாஸ், பல்லாயிரம் உயிர்கள், பல்லாயிரம் இல்ல பல கோடி உயிர்கள் என் உள்ளே இருக்கு. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்கும் போது பல்லாயிரம் கோடி உயிர்களினுடைய ஒரு தனிமை தலைமைத்துவம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சிக்கல். ஏன்னா அவங்களுக்கு பயாலஜிக்கலியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா ட்ரில்லியன் அதாவது மைக்ரோப்ஸ் வந்து என் உள்ள இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள், பல்லாயிரம் நுண்ணுயிர்கள் என் உடம்புள்ளுக்கு இருக்கு. அப்ப நான் யார் அப்படின்னா பல்லாயிரம் நுண்ணுயிர்கள் என்னோடு இணைந்து இங்கே உள்ள உடம்புள்ளுக்கு இருந்து எனக்கு துணை செய்கின்றது. ஆனா நான் யார் அப்படின்னா பல்லாயிரம் நுண்ணுயிர்களினுடைய ஒரு விளக்கமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் விளக்கம் இல்லை. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இவ அனைத்தும் நவீன அறிவியலின் பொருள் மைய உயிர் தோற்ற கோட்பாடின் அடிப்படை சிக்கல்கள். There are fundamental problem of the matter-centered soul emergence argument in modern science. இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து இப்ப இது எதுவுமே சொல்ல முடியாம அவங்க வாய் அடைச்சிட்டு அதனால அவங்க வந்து they will shy away அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தானாகவே இந்த கேள்விகளை கேட்கும் போது இல்ல நாங்க இதற்கு பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கின்றார்கள். இல்ல எங்களுடைய அறிவியல் இது விளக்காது. அப்ப சில அதாவது அறிவியல் பாத்தீங்கன்னா அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரி எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா எக்னோட்டிசம் அப்படின்னு வருது. எக்னோட்டிசம்னா அதாவது அதை ஏற்றுக்கொள்றாங்க, இந்த கருத்துக்கு எங்களுக்கு பதில் வரல, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இல்ல இது அதாவது இது நியூரல் சயின்ஸ்ல தான் வெளியே வருது அப்படின்னு, ஆனா அது ஏற்றுக்கொள்றது இல்ல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சரியான முரண்பாடுகள் அவர்களிடையே நிலவுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களிடையே ஒரு பிலீஃப் சிஸ்டம் உருவாகுது. அது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ரிலிஜியஸ் சிஸ்டமோ அப்படின்ற மாதிரி அதுவே ஒரு சொந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு போகுது. அது அறிவியலா அப்படின்னு கேட்டா அதுவும் அறிவியல் கிடையாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பலவீனங்களுக்கு அவர்களால பதில் சொல்ல முடியல. சரி, இப்ப அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது அடுத்த கருத்தை நம்ம வந்து ஆழமாக கொண்டு வரோம். இதுல உள்ள சிக்கல்களை நம்ம இப்ப பாக்குறோம். இறை மைய உயிர் படைப்பு கோட்பாடு. உயிர்கள் எப்படி உருவாகின்றன, காட் சென்டர்ட் சோல் கிரியேஷன் ஆர்குமெண்ட் ரிலிஜியஸ் தியோசாபியை தான் இப்ப கொண்டு வரோம். இங்க வந்து முழுக்க இந்த பகுதி வந்து ஒரு மனிதனை ஒரு நம்பிக்கையாளனாகத்தான் கொண்டு போகுதே தவிர இங்க வந்து மாடர்ன் அறிவியலையும் ஏற்க முடியாது, உண்மை அதாவது உண்மைக்கும் புறம்பாக இருப்பதை இப்ப நம்ம இதுல எப்படின்னு பார்க்க போறோம். எதற்காக இப்படைப்பை இல்லாததாக அல்லாது எல்லாம் வல்லவர் உள்ளதாக இருக்க செய்ய வேண்டும் என்ற கேள்வியை போன முறை கேட்டிருந்தேன். Why should the Almighty bring creation into existence rather than leave it in non-existent? அப்படி அதை விட்டுருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறார், இறைவன் என்ற ஒருவர் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்து. இது பல சமயங்கள், நான் வந்து ஒரு சமயத்தை மட்டும் பார்க்கல, இது வந்து உலகம் தழுவிய எல்லா கருத்துக்களையும் இங்க ஒன்னா இணைக்கிறேன். சில பேர் வந்து இறைவனுடைய படிமத்திலிருந்து உயிர்கள் உருவாக்கப்பட்டன, அதாவது அவருடைய உடம்பிலிருந்து, படிமம் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது சாயல், இங்க அதாவது படிமம் அப்படின்றது அழகான தமிழ் சொல். அடுத்தது இங்க பாக்குறோம் இறைவன் வந்து உயிர்களை எப்படி உருவாக்கினார் என்றால் உடலில் வந்து மூச்சு, அவருடைய மூச்சு காற்றை வந்து ஊதி அதாவது மூச்சை கொடுத்து அங்கே உயிரை உருவாக்கி உள்ளார் அப்படின்ற கருத்தை மையப்படுத்துறாங்க. சில பேர் வந்து தன்னுடைய உடலில் இருந்து பகுதியாக பிரித்து காலிலிருந்து தலையிலிருந்து ஒவ்வொன்ற இடத்துல இருந்து பிரிச்சு இந்த இடத்துல இருந்து இத்தனை பகுதி சதவீதம்லாம் கொடுக்குறாங்க, ரேஷியோ கொடுக்குறாங்க. இதுல வந்து இத்தனை பகுதியை நாங்கள் பிரித்து உயிர்கள் படைக்கப்பட்டன அப்படின்னு ரேஷியோ கொடுத்து இதுல பாத்தீங்கன்னா உயிர்கள்
இறைவனுடைய இந்த பகுதியில் இருந்து, அதாவது ஒரு பொருள் போல எடுத்து, அப்ப இறைவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பிரிச்சு பிரிச்சு ஒரு கேக் மாதிரி, அப்ப அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கருத்தை சொல்ல முயற்சி பண்றாங்க. அப்ப இத வந்து உடல் பகுதி அப்படின்ற மாதிரி பிரித்து பிரித்து அங்கம் அங்கமாக பிரிப்பது. அடுத்தது சிலருடைய கருத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டஸ்ட் அப்படின்னு, அது டஸ்ட்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு தூசு போல, அப்ப அது ஒரு பார்ட்டிகளா இருக்கலாம், எதுவோ ஒன்று அப்படின்ற போல அதுல இருந்து உயிர்களை படைத்தார் இறைவன் அப்படின்னு, உயிர்களை தோற்றுவித்தார். அப்ப ஏதோ ஒன்று, அது ஒரு டஸ்ட், அதுல இருந்து ஏதோ ஒண்ணு டக்குன்னு அப்படியே உருவாக்குறார், அப்ப உருவாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வராங்க. அடுத்தது அவருடைய படைப்பு ஆற்றல், கிரியேட்டிவ் ஆக்ட், அவரே வந்து என்ன செய்யறது, அவருடைய கிரியேட்டிவிட்டியை இங்க கொண்டு வராரு. அவருடைய கிரியேட்டிவிட்டி, நம்ம இப்ப ஒரு படைப்பாளன், ஒரு ஆர்டிசான் இருக்கிறது, அதாவது ஒரு வினைஞர், அதாவது ஒரு வினையை செய்யக்கூடியவர், ஒரு ஆக்குனர், அவர் என்ன செய்யறாருன்னா உருவாக்கி காட்டுறார். தோபர் என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு உருவாக்கி காட்டக்கூடிய இந்த இறைமை கோட்பாடுகள், the religious theologies generally hold that the soul is created by God through his image, breath, body, dust or creative act. எது வேணாலும் இந்த கருத்துக்களை மையப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இது வந்து ஏன் வந்து சிக்கலாக மாறுகின்றது, இக்கோட்பாட்டின் மைய சிக்கல், படைப்பின் நோக்கம் வந்து எங்க கொண்டு போகுது அப்படின்னா இறைவனை மையப்படுத்தி இறைவனுடைய குணங்களையே கேள்வி கேட்கிற ஒரு கேள்விக்கு அது திருப்பி கொண்டு போகுது. என்ன காரணம் அப்படின்னா the central challenge is to explain the purpose of the creation. அதுதான் மூலத்துல எதுக்காக கடவுள் அப்படின்னு நாம வந்து வரையறையை செய்யக்கூடியவர், நாம் வந்து இவர்தான் கடவுள், இந்த கடவுளினுடைய வரையறை இவர்தான் இப்படி அப்படின்னு. ஏன்னா நம்ம பொதுவாகவே இறைவனை கேள்வி கேட்பது கிடையாது. ஆனா இங்க வந்து இறைவனுடைய வரையறை கேள்விக்குள்ளாகுவதற்கான காரணம் இங்கதான் வருது. அப்போ எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் த கிரியேஷன், த மாரல் அக்கௌண்டபிலிட்டி. இப்ப பாருங்க, கடவுளுடைய அக்கௌண்டபிலிட்டிக்கு போறோம். ஏன் அவருக்கு என்ன மாரல் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்க நுட்பமா போறோம். ஆல் கிரியேட்டட் சோல், அங்க டிவைன் ஜஸ்டிஸ், ஃப்ரீ வில் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித்தின் த காட் செவரனிட்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இங்க வந்து ரொம்ப ஆழமாக கேள்வி வந்து மைய படைப்பிலேயே நுட்பம் வந்து கடவுளை புரிந்து கொள்ற அந்த கடவுள் என்பவர் யார் அப்படின்ற அந்த கேள்வி, எதுக்காக அவர் படைக்கணும் அப்படின்னு இந்த கேள்விக்கு போகும் பொழுது இது எங்க போகுதுன்னா முதல்ல படைப்பின் நோக்கம், எல்லாம் வல்ல தண்ணீரை பெற்ற இறைவன் ஏன் உயிர்களை படைத்தார் அப்படின்னு. அப்ப the purpose of why should a perfect self-sufficient omnipotent God create soul, அந்த கேள்விக்கு முதல்ல பதில். இதே ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கல்ல இருந்து அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு தெரியல. இருக்கு, ஏதோ பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு புரியாது அப்படின்ற கருத்துக்கு போறாங்க. சரி, இறைவனுக்கு நீதி இருக்கா? சரி, இறைவன் படைப்புல என்ன நீதி இருக்கு? உயிர்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டவையெனில் ஏன் சமமற்ற பிறப்பு? அப்ப இது கேள்வி. துன்பம் மற்றும் வாழ்வியல் வேறுபாடுகள் இருக்க வேண்டும். இப்போ ஒரு பொருளை படைப்பவர் அந்த பொருள்லயே அவரே வந்து இல்ல, இந்த பொருள் நான் வந்து அவருக்கே வந்து ஒரு நோக்கத்திற்காக அவர் வேற வேற நோக்கங்கள்ல படைக்கிறார். இப்ப இவரை பார்க்கும் பொழுது இவர் எப்படி ப்ரொஃபெட் ஆறாரு, இவர் ஏன் ப்ரொஃபெட் ஆகல? அப்ப என்னுடைய கேள்வி வந்து மைய கேள்வி ஒரு சூழல்ல கேட்க நடந்தது. ஒரு விமானத்துல பறந்து கொள்ள போயிட்டு இருக்கும் பொழுது நான் இந்த கேள்வியை தான் ஒருவரிடம் கேட்டேன். அதாவது நீங்க வந்து உங்களுடைய கடவுள் வரையறையில் கடவுள் உங்களை ஏன் வந்து ஒரு அதாவது ஒரு ப்ரொஃபெட்டா படைக்கல? அப்ப இதுக்கு காரணத்தை முதல் சொல்லுங்க, பிறகு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் அந்த படைப்புல கூட வந்து இந்த மாதிரியான தாழ்வு நிலைகள், ஏற்ற தாழ்வுகள் அங்கே வந்தது? எந்த அடிப்படையில் அந்த ஏற்ற தாழ்வுகளை அவர் முடிவு செய்தார்? அந்த முடிவு வந்து நீங்க எப்படி முதல்ல விளக்குவீங்க? அப்ப ஏன் உங்களை ப்ரொஃபெட் பண்ணல அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க ஏன் ப்ரொஃபெட்டா பறக்கல? அப்ப அவருக்கு ப்ரொஃபெட் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் அந்த ப்ரொஃபெட் ஸ்டேட்டஸை கொடுக்கல? என்ன காரணம்? எந்த அடிப்படையில் அதை அவர் முடிவு செய்தார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வரும் பொழுது டிவைன் ஜஸ்டிஸ் அங்க உள்ள வருது. இஃப் காட் கிரியேட்ஸ் எவ்ரி சோல், why are the soul born into unequal condition? அப்ப அதுக்கும் மேல சஃபரிங் வருது. அதுக்கும் மேல என்ன வருது? டிஃபரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சிக்கல்கள் வருது. அப்ப நம்ம இன்னும் பார்ப்போம். அதாவது சுதந்திர விருப்பம், விளைவு, இறைவன் அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் வல்லவர் அப்படின்னு தெரியும். அப்ப மனித சுதந்திரம் எவ்வாறு உண்மையாகும் அப்படின்றது இங்க கேள்வி ஆகுது.
அப்போ உனக்குன்னு தனியா நான் சுதந்திரம் தரேன் அப்படின்னா எல்லா உயிர்களையும் படைக்கும் பொழுது எதற்காக இந்த உயிர்களுக்கு குறிப்பிட்ட சுதந்திரத்தை தர வேண்டும்? ஏன் அந்த சுதந்திரத்தை முழுமை பெற செய்யவில்லை அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஃப்ரீ வில். இஃப் காட் possesses a complete foreknowledge, in what sense are human choices genuinely free? அப்போ கடவுளுக்கு தெரியும் நீங்க எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நீங்க எது செய்தாலும் அவருக்கு தெரியும். இப்போ அதனுடைய இயக்கங்கள் எல்லாமே அவருக்கே புரியுது அப்படின்னா அப்ப ஏன் வந்து அந்த அந்த விளைவை வந்து நான் எடுக்கிற முடிவுகள் இதுல எங்க உண்மையா இருக்க போகுது? நான் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் உண்மை இல்லை. அடுத்தது ஒவ்வொரு உயிர்களும் வெவ்வேறு நிலைகள்ல முடிவெடுக்கின்றன. அடுத்தது ஒரு பொருளை ஒருவர் உருவாக்கின்றார் என்றால் அந்த பொருள் வந்து எல்லா நிலைகளிலுமே சமமாக தான் இருக்க முடியும். ஆனா இவர் இதன் அடிப்படையிலேயே வேற்றுமைகளை அங்க வந்து பாகுபடுத்தும் பொழுது வேற்றுமை இறைவனிடம் வந்து விட்டது அப்படின்ற கருத்து அங்க போகுது. அப்ப மனிதனை இங்க குறை சொல்வதில் இந்த கருத்தை பாருங்க எங்க அடிபடுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது கர்ம பொறுப்பு. இதுதான் ரொம்ப சிக்கலான கேள்விக்கு பதில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். உயிர்களின் இறைவனின் படைப்பாக இருந்தால் அவர்களின் செயல்களுக்கு முழு பொறுப்பு உயிர்களுக்கு தரக்கூடாது, அது இறைவனுக்கு தான் போகும். அதாவது ஒரு நிலையில இது வந்து நம்ம வந்து ஒரு கோர்ட், அதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர்ல போகும் பொழுது யார் அதை செய்தாரோ அதுக்கு மூலமாக இருந்தாரோ அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். இது வந்து பொறுப்பை வந்து மற்றவர்கள்ட்ட கொடுக்க முடியாது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பொறுப்பே moral accountability. If the souls are created by God, how can ultimate responsibility for their action rest entirely upon them? அப்படின்னா அப்படி இது எப்படி வந்து உயிர்களுக்கு இறங்கியது? இந்த பொறுப்பை எப்படி அவர் இறைவன் உயிர்களுக்கு இறக்கினார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்ப இதுல வந்து இன்னொரு பெரிய சிக்கல் வந்து இங்க வந்து அப்ப இங்க பாத்தீங்கன்னா கடவுள் படைப்புல கர்மா கிடையாது. அப்ப அவங்க கர்ம கொள்கையை விளக்க முடியாது. எதுக்காக கர்மா இருக்கு அப்படின்னா அவங்களால விளக்க முடியாது. எப்படி கர்மா வந்தது? அப்ப இறைவன் படைப்புல எங்கிருந்து கர்மான்ற அந்த கருத்து அந்த சொல்லே பயன்படுத்த முடியாது. அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் கர்மாவை விளக்குவது. எப்படி வந்து அந்த பொறுப்பை வந்து உயிர்களுக்கு கொடுத்தாரு. அப்ப அது உயிர்களுக்கு ஏற்கப்பட முடியாது. அப்ப அந்த கர்ம பொறுப்பு அங்கே சேராது அப்படின்ற கருத்து. அடுத்தது கீழ்ப்படிதல். இது இன்னொரு பெரிய சிக்கல். ஒபீடியன்ஸ். உயிர்கள் இறைவனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருந்தால் சரி, இந்த கருத்தை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த கருத்து. ஆனா இங்க கேள்வி என்ன, ஏன் அவரது கட்டளையை மீறுகின்றன? அப்போ இறைவன் obedient. If souls were created solely to obey God, why do they disobey his command? அப்ப அவர் படைப்பிலேயே அவர்களுடைய குறையை அவர் பார்க்கின்றார். அங்க அவர் படைத்த உண்மையிலேயே அதுவே ஏத்து நிக்குது. அதாவது இறைவனுடைய கட்டளையை மீறுகின்றேன், நான் வந்து கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற கடவுளுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அந்த இது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு உயிர் எடுக்குது, நான் முடிவு எடுக்குதுன்னா அப்போ அது கடவுளுக்கு கீழ்ப்படிதல் இல்லையே. அப்ப எப்படி இது வந்து கடவுளின் படைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? கடவுளினுடைய படைப்பே அவருடைய படைப்புக்கு எதிராக செயல்படுதுன்னா அப்ப கடவுள் படைப்புல எவ்வளவு பெரிய குறைகள் இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. அப்ப இதை எப்படி வந்து நீக்கிறது? அடுத்தது இதற்கும் மேல இப்படியே கேள்விகள் போகும். தன்னிறைவு பெற்ற இறைவன் நம்ம சொல்றோம் காட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். எல்லாமே தேவையான வேண்டுதல் வேண்டாமை இலான் அல்லது அல்லது வழிபாட்டை ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலான் என்னை வணங்குக, என்னை நீ வணங்காவிடில் உன்னை நான் வந்து நரகத்தில் சேர்ப்பேன், உனக்கு வந்து நரகம் கிடைக்கும், என்னை வழிபடுவர்களுக்கு சொர்க்கம் கொடுப்பேன் அப்படின்ற இந்த தீர்வுகளை எப்படி வந்து ஒரு இறைவன் முடிவுக்கு கொண்டு வர்றாரு? அப்படி அடுத்த கேள்வி. அப்ப இங்க இறைவனுக்கு வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னிறை இறைவனை தான் நான் வழிபடுகின்றேனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமது அடியார்கள் நம்மளுடைய பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் இதை பெரும் அளவுல கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எப்படி இதெல்லாம் ஏற்க முடியும்? இப்படிப்பட்ட கடவுளை நான் வந்து என்னை படைத்தார் அப்படின்ற அந்த கேள்வி உள்ளுக்கு நுழையும் பொழுது இந்த கேள்விகள் எல்லாமே வந்து தானாகவே நிக்குது. அப்ப இப்படிப்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி அவரை கடவுளாக ஏற்க முடியும் அப்படின்ற அடுத்த கேள்வி நம் உள்ளத்துல எழுது. அது மட்டும் இல்லாமல் சாத்தியமான படைப்பின் நோக்கங்கள் மற்றும் தர்க்க ஆய்வு, பாசிபிள் பர்பசஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் லாஜிக்கல் அனாலிசிஸ்லயும் இது முடியாது. அப்ப இறைவன் பாத்தீங்கன்னா இங்க கேள்வி திருப்பியும் இந்த கேள்வி போயிட்டே இருக்கும். இறைவனுக்கே நன்மை, இன்பம், புகழ் அல்லது குறை நீக்கம் வேண்டி படைத்தாரா? அது இறைவனின் தன்னிறைவை முரண்படுத்துகிறது அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி. இப்ப இறைவன் வந்து என்னுடைய சுய பெனிஃபிட் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அப்ப இதுல வந்து செல்ஃப் பெனிஃபிட், டிட் காட் கிரியேட் ஃபார் ஹிஸ் ஓன் ஹாப்பினஸ்
அப்ப அவர் வந்து இதை செய்தால் எனக்கு பிடிக்கும், இதை செய்யாவிட்டால் எனக்கு பிடிக்காது. அப்ப எப்படி வேண்டுதல் வேண்டாமையிலான் எனக்கு பிடிக்க, அதாவது இந்த விருப்பு வெறுப்பற்ற இறைவன். அதனாலதான் சொன்னேன் திருக்குறளுக்கு 8 திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய இந்த படைப்பை பற்றிய இந்த படைப்பை முன்வைத்தோம் என்றால் 8 திருக்குறள்கள் ஆதி பகவனாக இருக்கட்டும், அதாவது வாளறிவன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி மானடி அந்த சிறப்பு, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் அப்படின்னு இருள் சேர் இருள் வினையும் சேரா இறைவன். இது எதுவுமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8 திருக்குறளினுடைய 8 குணங்களும் இந்த தன் பையன் அப்படின்ற இந்த கருத்துக்கு உடன்படவே படாது. அப்ப தமிழர் மரபு இதை எல்லாத்தையும் மறுக்குது. அப்ப did God create for his own happiness, glory or remove some deficiency அப்படின்னு நம்ம சொன்னாலும், இப்ப என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு தன் பயன் கருதி ஒரு படைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்ன கருத்தா இருக்கும் அப்படின்னா for the self benefit அப்படின்னு ஒரு கருத்தை வைத்தோம்னா அவருக்கு வந்து ஒன்று அதாவது தன்னுடைய குறையை நீக்குவதற்காக இருக்கணும், அல்லது தன்னுடைய தேவை கருதி அது இருக்க வேண்டும், அல்லது அவருடைய புகழை பாட வேண்டும், அப்படி இந்த நோக்கங்களுக்கு தான். அப்ப this conflict with the divine self sufficiency. அடுத்தது இது ஒரு விளையாட்டு லீலை என்ற அந்த கருத்துள்ளுக்கு போகும் பொழுது படைப்பு வரும் தெய்வீக விளையாட்டாக நான் பார்க்கின்றோம். இல்ல இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளணும், தெய்வீக விளையாட்டு இஸ் அ டிவைன் லீலா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இஸ் அ டிவைன் பிளே அப்படின்னா தெய்வீக விலை. அப்படியானால் உயிர்களின் துன்பம் எவ்வாறு நியாயப்படுத்தப்படும்? அப்போ ஒவ்வொரு உயிரும் இப்ப ஒரு யாராவது சொல்றாங்க இதெல்லாம் விளையாட்டுக்கு தாங்க பண்ணுனேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இந்த பெரிய துன்பத்தை ஒருவருக்கு விளைவித்த பிறகு நான் சொல்றேன் இது ஒரு விளையாட்டாக செய்தேன் அப்படின்னு, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா? நிச்சயமாக ஏற்க மாட்டோம். ஏன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை முறையிலே ஒருத்தர் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு இதெல்லாம் விளையாட்டுங்க, ஒருத்தர் நல்லா போட்டு நம்மளை துன்பப்படுத்திட்டு அவர் சொல்றாரு இதெல்லாம் நாங்க விளையாட்டுக்கு செஞ்சோம் அப்படின்னா இது ஏற்கக்கூடிய ஒரு உண்மையே கிடையாது. அப்ப டிவைன் பிளே இஸ் த கிரியேஷன் மியர்லி டிவைன் பிளே? இஃப் சோ ஹவ் இஸ் த சஃபரிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் பீயிங் ஜஸ்டிஃபைட்? இங்க முடியாது. அடுத்தது இதெல்லாம் வந்து இறைவனுக்கு வந்து எந்த அடிப்படையில இறைவனை நம்ம வந்து பாக்குறது? அடுத்தது சேவைக்காக அப்படின்னு அவங்க படைப்பிலேயே சொல்றாங்கனால இங்கேயும் சிக்கல் தான் வருது. அப்ப சேவைக்காகனா எதுக்காக? உயிர்கள் இறைவனுக்கு சேவை செய்ய மட்டுமே படைக்கப்பட்டனவா? அப்ப அப்படியானால் சுதந்திர விருப்பம் அறப்பொறுப்பும் அர்த்தமற்றதாகின்றது அப்படின்ற அந்த கேள்வி இங்க வருது. அதாவது இப்ப இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது, அப்ப அங்க கேள்வி வருது for service. Was the soul created solely to serve God? If so, free will நமக்கு என்ன இருக்கு? அப்ப அந்த free will and moral responsibility lost their meaning. அதாவது நீங்க முடிவு எடுக்க கூடாது, இது அதாவது இறைவனுடைய தீர்மானம் அங்கு தீர்மானம் ஆகிவிட்டது. அப்ப அங்க தீர்மானத்தை தான் நீங்க வந்து முடிவு பண்ணணும். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்றத ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா தர்க்க விமர்சனம் லாஜிக்கல் கிரிட்டிக் என்னென்ன வருது அப்படின்றத பாக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கீழ்ப்படிதலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும் எனில் கீழ்ப்படியாமையும் சாத்தியமாக இருக்க வேண்டும், சுதந்திர விருப்பம் வேணும்னா. அப்போ இதுல வந்து என்ன பெரிய சிக்கல் வருதுன்னா ஃப்ரீ வில் வந்து obedient as moral value only if a disobedience is genuinely possible. அதுவும் இல்ல. கர்ம பொறுப்பு சிக்கல் இங்க நான் முதல்ல பேசிட்டேன். If soul exists to fulfill God's intention, then attribution of full moral responsibility soul require explanation. இங்க இதையும் பண்ண முடியாது. அப்போ உயிர்கள் இறைவனின் திட்டத்திற்காகவே தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னா அங்க மாரல் கர்ம பொறுப்பே அங்க ஏற்க முடியாது, கர்மா வேலை பார்க்காது. அடுத்தது அன்பும் பக்தியும், எங்க அன்பும் பக்தியும் வரும்? கட்டாயப்படுத்தப்பட்ட கீழ்ப்படிதல் உண்மையான அன்போ பக்தியோ அல்லையே. அப்ப இது எப்படி நம்ம வந்து இறைவன் மேல அன்பு காட்டுறோம் படைக்கக்கூடியது? அப்ப லவ் அண்ட் டிவோஷன். அப்ப ஜெனுவின் லவ் அண்ட் டிவோஷன் ரிக்வயர் ஃப்ரீடம், நாட் கம்பல்ஷன். நீ என்னை வந்து கம்பல்ஷன், அதாவது என்னை வற்புறுத்தி நீங்க இதை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா அது எப்படி அன்பாக முடியும்? அது எப்படி பக்தியாக இருக்க முடியும்? இதுவும் முடியாது. அப்ப நீதி. அடுத்தது வெகுமதியும் தண்டனையும் தேர்வை முன்வைக்கின்றன. தேர்வை இல்லைன்னா நீதி நிலைக்காது. முதல்ல ஒரு தண்டனை வந்து இப்ப நீ செய்யறன்னா ஒரு நீதி நியாயம் வேணும். அப்ப ஜஸ்டிஸ் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ப்ரீ சப்போஸ் ஜெனுவின் சாய்ஸ். அந்த சாய்ஸ் இருந்தாதான் அதுக்கு நம்ம நீதி கொடுக்க முடியும். சாய்ஸே இல்லைன்னா அதுக்கு எப்படி நீதி கொடுக்கறது? அது நீதி இல்லை, அது அநியாயமா போயிரும் பாருங்க. அப்ப அடுத்தது தன்னிறைவு. எதுவும் குறையாத இறைவன் சேவைக்காக உயிர்களை படைப்பது அவரை முழு தன்மையை பாத்தீங்கன்னா உட்படுத்துகிறது, அதாவது குறைபடுத்துகின்றது. அதாவது the self sufficiency, a perfect being lacking nothing would not appear to require servant or worshippers.
இது இப்ப தன்னிறைவு கடவுளுக்கு ஒரு கேள்வி மையமாக. அடுத்தது ஆன்மீக வளர்ச்சிக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. தவறு திருத்தம் அறிவு விடுதலை ஆகியவை சுய முயற்சியை கோருகின்றன. அப்ப ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம தவறு செய்யறோமா, அதை திருத்திக் கொள்ளணுமா, அறிவு வேணுமா, விடுதலை வேணுமா? அப்ப இதை பாத்தீங்கன்னா லேர்னிங், ரிப்பென்டன்ஸ், அதாவது விஸ்டம் அண்ட் லிபரேஷன் ப்ரீசப்போஸ் மீனிங்ஃபுல் if it is a spiritual growth must exist அப்படின்ற கேள்வி. அங்க ஸ்பிரிச்சுவல் growthன்னு ஒண்ணு இருக்க வேண்டும் என்றால், அங்க ஆன்மீக வளர்ச்சி என்று ஒண்ணு இருக்க வேண்டும் என்றால், அது வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் அமையக்கூடாது. அப்போ அது வந்து இல்ல ஒருவரினுடைய முடிவாக இருக்கக்கூடாது. அது வந்து உயிர்களினுடைய தானே இருக்கக்கூடிய அந்த இயல்பின் அடிப்படையில தான் அது உருவாக முடியும். அடுத்தது விடுதலை. இது கேள்விகளுக்கு, அதாவது உயிர்களின் கீழ்ப்படிதலுக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருத்தல் அப்படின்றது விடுதலை, மோட்சம் என்ற அந்த குறிக்கோளின் அவசியம் விளக்கப்பட வேண்டும். அப்ப எதுக்கு மோட்சம் என்ற அந்த ஒரு நிலை வருது அப்படின்றது இங்க விளக்கப்படாம போகுது. அப்ப லிபரேஷன், if the soul were created solely for the obedience, the purpose of the liberation moksha requires explanation. அங்க நீங்க எதுக்கு மோட்சத்தை பத்தி அப்ப பேசுறீங்க, முடிவுன்ற கருத்தை நீங்க ஏன் அங்க வைக்கிறீங்க? இப்ப இது எதுவுமே விளக்கப்பட முடியாமல், அதாவது மூல உள்ளியல் வினா எதற்காக இப்படைப்பை இல்லாததாக அல்லாது எல்லாம் வல்லவர் உள்ளதாக இருக்க செய்ய வேண்டும். ஃபண்டமெண்டல் ontological question cannot be answered. அப்ப why should the Almighty bring creation into the existence rather than leave it in non-existence அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு, அதாவது அந்த கேள்விக்கு இந்த எந்த கேள்விகளும் இதுல வந்து உள்ளடங்காமல் போவது. இன்னும் விரிக்கலாம், இதனுடைய பகுதியை விரிக்க விரிக்க அங்கே பாத்தீங்கன்னா இது எதுவுமே நியாயப்படுத்த முடியாமல் போவதை நாம் பார்க்கலாம். அப்ப இங்க வந்து நம்ம கடவுளினுடைய அந்த கேள்வியை மீண்டும் இங்க படுத்துறோம். அடுத்தது உயிர்மய அனாதி ஆன்ம கோட்பாடு. இங்க வந்து இதுதான் ஆகம சித்தாந்த அறிவியல் எப்படி ஏன் சோல் சென்டர்ட் அன்கிரியேட்டட் சோல் ஆர்குமெண்ட் இங்க கொண்டு வருது அப்படின்றத பாக்குறோம். இதெல்லாம் வந்து கருதுகோள்களாக முதல்ல நான் காட்டினேன். ஆனா இது வந்து ஏன் நான் கருதுகோளாக முதல்ல காட்டினேன்னா, முதல்ல நீங்க சிந்திக்கணும். ஏன் வந்து தமிழர்கள் இதனை மையப்படுத்தி சிந்திக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, உயிர்கள் என்றைக்குமே உண்மை, நான் இருப்பது உண்மை. அப்ப என்னுடைய சிந்தனை உயிரை முதல்ல மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அதுதான் தன்னை அறிதல். நான் ஏன் இங்க இருக்கின்றேன், உயிர் என்பது இருக்கின்றன, என்னை சுற்றி என்னென்ன இருக்கின்றன அப்படின்ற அந்த கேள்வியை ஆராயும் பொழுது, ஏன் தானே அறியும் இறைவன் ஒரு இறை பரம்பொருள், என்னை படைத்த பரம்பொருள் தானே அறியும் முற்றும் முதலுமாக ஒரு அறிகின்ற ஒரு பரம்பொருள் இருக்கின்றார். அறிவிக்க அறியும் உயிர்கள், அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு பல முறைகள்ல நான் இதை வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரேன். ஏன் இந்த பகுப்பு முறையை தமிழர்கள் வந்து இதைதான் மூலமாக கொண்டு போறாங்க அந்த ontological questionல. why should they exist a self knowing supreme souls capable of learning through instruction and insentient matter that remain incapable of knowing even when instructed. இது மூணு பாத்தீங்கன்னா cognitive state மட்டுமல்ல, ஒரு ஆழமான பகுப்பு முறையை நமக்கு வந்து ontologically, அதாவது உள்ளியல் அடிப்படையில் இது பிரித்து காட்டுகின்றது. அப்ப இறைவன் என்பவர் self knowing supreme. இது அதனாலதான் நம்ம வந்து கற்பித்தல் அப்படின்றது. அப்போ நம்ம பாக்குறோம் capable of learning through instruction. இன்றைக்கு வரைக்கும் ஏன் பள்ளிக்கூடம் போறோம், எதுக்காக படிக்கிறோம், இது எல்லாத்தையும் விளக்கணும். இப்ப உலகத்தை விளக்குது, எது விளக்குதுன்னு நீங்க நன்றாக பாருங்க. இப்போ இந்த பகுப்பு முறை எப்படி வந்து நம்மை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை விளக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். மெட்டர், அப்ப இன்சென்டியன்ட் இன்கேப்பபிள் ஈவன் வென் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத மூணு எளிமையாக பிரிச்சு பார்த்துடலாம். ஒரு குழந்தைக்கு கூட இதை பகுத்து காட்டிட முடியும், பிரிச்சு காட்டிட முடியும், இது புரியும். அப்ப ஆகம சித்தாந்த உயிர் தோற்றமற்றது, அனாதி, அழிவற்றது, தனித்தன்மை உடையது என்றும் இறைவன், உயிர், சடப்பொருள் ஆகிய மூன்றும் வேறுபட்ட இயல்புகளை கொண்ட நித்திய உண்மைகள் என்று கருதுகிறது. அப்ப இது மூன்றும் வெவ்வேறானவை அப்படின்றத அந்த இறைவன் படைப்பிலேயே நம்ம கற்றுக்கொள்றோம். இது வேற, இது வேற, இது வேற, என்றைக்குமே இது இதுவாகாது. அதாவது நான் பாக்குறோம் இன்னைக்கு, அதனாலதான் நான் முதல்ல சொல்றேன், சடம் சித்தாகாது, சித்து சடமாகாது. முதல்ல இந்த ரெண்டு பகுப்பு முறையே நன்றாக புரிந்து கொள்ளணும் பாருங்க. The Agamic Siddhanta proposes that the soul is a beginningless, uncreated, eternal and uniquely individual. God's soul and matters are regarded as a three distinct. இது மூணும், அப்ப இது மூணையும் ஒன்றாக இணைக்க முடியாது அப்படின்ற அந்த கருத்து. அப்ப இறைவன் உயிராகாது, உயிர் பொருளாகாது, பொருள் உயிராகாது, பொருள் இறைவனாகாது. அப்ப எவ்வளவு அழகாக பிரிக்கிறாங்க பாருங்க, எளிமையான கருத்து, எவ்வளவு எஜுகேட்டிவ், அதாவது ஒரு எஜுகேஷனல் இது அடிப்படையில இந்த பேசிக் இதை வந்து அழகாக முன்வைக்கிறாங்க. அப்ப காட், சோல் அண்ட் மேட்டர்ஸ் ஆர் ரிகார்டட் as three distinct, அது வெளிப்படையாகவே காட்டுது.
அப்போ பொருளால் எனக்கு ஆகுவது என்ன அப்படின்றதெல்லாம் பின்பு ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். அப்ப இங்க வந்து மைய உள்ளியல் வினா, the central ontological question, why should the almighty bring creation into existence rather than leave it in non-existent, அந்த கேள்விக்கு திருப்பி வரும் பாருங்க. இப்போ for the benefit of others அப்படின்ற அந்த கேள்வி, through divine grace, இது வந்து இறைவனுக்காக அல்ல, இது உயிர்களுக்காக, இது இறைவனும் உயிரும் வெவ்வேறு அப்படின்னு இதே பிரிச்சிருச்சு பாருங்க. அப்போ உயிரே இறைவனாகின்றான், இறைவனே உயிராகின்றான்ற அந்த கருத்து இங்க வரல. இறைவன் வேறு, உயிர் வேறு அப்படின்ற அந்த பகுப்பு முறை அந்த கேள்வியிலேயே அமையுது பாருங்க. அப்ப creation provides souls the opportunity to realize themselves and attain the liberation. அப்ப இதுதான் வந்து இறைவன் அந்த உயிர் படைப்பை நாம இங்க இருக்கிறோம், இது பொய்யல்ல. இதுதான் அழகாக பின்பு ஆய்வுக்கு கொண்டு வருவார் பாருங்க. உளது இலது என்றலின், உள்ள பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் இருக்கின்றேன் அப்படின்னு மெய்கண்டார் ஆரம்பிப்பார் அவருடைய 3வது சூத்திரத்துல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எதற்காக இப்படைப்பை இல்லாததாக அல்லாது எல்லாம் வல்லவர் உள்ளதாக இருக்க செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது, அதாவது பிறர் அயலார் பயன் கருதி அருளை கருதி, அதாவது ஒரு பயன் அருளை கருதி தான் இதெல்லாம் வந்து எதுக்காக நடக்கணும்னா, அங்கே ஒரு உயிர் மீட்கப்பட வேண்டும். இறைவனின் அருளால் இவையெல்லாம் உயிர்கள் தம்மை தாமே உணர்ந்து பேரின்ப அதனுடைய நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக வேண்டும். இதை நீங்க உலகத்திலேயே பார்க்கலாம். இறை அருள் வாய்ப்பை வழங்க, அந்த இறை அருள் நமக்கு செய்து இறைவனே அருள் தந்து நம்மை சிறுக சிறுக மெய்ப்பித்து இது எல்லாத்தையும் உண்மையை நமக்கு உணர்த்தி, ஆமாம்பா நீ படி, இதை பாரு, உன்னை தெரிந்துக்கோ, உன்னை வந்து உன்னுடைய உண்மையை நீனே மீட்டு கொண்டு வா, அதுவும் உன்னுடைய ஆளுமையை நீ மீண்டும் உன்னுடைய ஆளுமையாக கொண்டு வா அப்படின்றது, உனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்து, அப்போ உன்னை நீ புரிந்து கொள் அப்படின்ற அந்த உண்மையை நமக்கு உணர்த்தும் அந்த அடிப்படை தான் இங்க மைய புள்ளியல் வினாக, அதாவது சென்ட்ரல் ஒன்டாலஜிக்கல் கொஸ்டினாக மாறுது. அடுத்தது படைப்பின் நோக்கம் பாருங்க. அப்ப இந்த படைப்பின் நோக்கம் என்ன சொல்லுது அப்படின்னும் பொழுது, எல்லாம் வல்ல இறைவன் அறிவிக்க அறியும் உயிர்களை படைக்கிறாரா, உடலோடு உலகில் வந்து தோற்றுவிக்கிறார். அது உடலோடு தான், உயிர்களை படைக்கவில்லை. நன்றாக மீண்டும் சொல்றேன், உயிர்களை உடலோடு உலகில் தோற்றுவிக்க உதவுகின்றார். அறிவித்தாலும் அறியாத சடப்பொருளோடு வாழச் செய்வது. அப்ப ஏன் வாழச் செய்கின்றார்? என்னை ஏன் வந்து சடத்தோடு என்னை கொண்டு தொடர்பு படுத்துறார்? அது இல்லாம இருந்திருக்கலாமே. அது சடமோடு நான் ஏன் போக வேண்டும்? அது அறிவித்தாலும் அறியாத பொருளாச்சே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய இந்த கேள்விகளுக்கு நாமே அந்த கேள்விக்கு பதிலை அளிக்கும் வண்ணமாக அந்த Almighty place knowing souls within the bodily existence amid the insentient matter so that they may learn. அப்போ அந்த உயிர்கள் கற்றுக்கொள்கின்றன. இதோ பாரு, இது சடம், இதனால என்னால் ஆகக்கூடியது இவ்வளவுதான், நான் இந்த பொருளை கருவியாகத்தான் பயன்படுத்த முடியுமே தவிர அதனுடைய இன்பத்தை நான் என்றென்றும் நுகர்ந்து கொண்டே இருக்க முடியாது, அது உண்மையான இன்பம் கிடையாது. பொருள் இன்பம் என்பது அது சிறிது காலம் பொய்த்து போகும், அது நிலையாமை அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் அவ்வளவு அழகா அது சொல்லுது பாருங்க. இது நிலைத்து நிற்பதல்ல. உண்மை என்பது என் உயிர் நானே என்னை கண்டுகொள்வது, என்னை நான் தெரிந்து கொள்வது, என்னுடைய உண்மையை நான் அறியும் பொழுது அதை இறைவனோடு, இந்த பரம்பொருளாகிய எல்லாம் வல்ல இறைவன் அந்த அதாவது சுதந்திர வடிவானவன், அறிவே வடிவானவன், அப்படிப்பட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கற்றவரோடு நாம் இணையும் பொழுது அவருடைய அறிவு நமக்கு சேரும் பொழுது நமக்கு இன்பம் தோன்றுகின்றது. அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வளர்ச்சிக்கு பின்னே யார் துணை இருந்து நம்மை வந்து இது பண்ணும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சியை நாமே பார்க்கின்றோம். துணை தான் நமக்கு இங்கு முக்கியமாகின்றது. யாருடைய துணை நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி மென்மேலும் மேம்படுவதை பார்க்கின்றோம். கற்பதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசிரியர் வேண்டும், ஆசான் இல்லைன்னா நம்மளால படித்து மேல வர முடியல. அப்ப கல்லாதவர் என்ன ஆகின்றார்? அறிவுடையர் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். கற்றவர் என்னன்னா நீ ஆவது அறிவது, உன்னால் தோப்பார், ஆமா நான் மாறுகின்றேன், எனக்கு இந்த மாற்றங்கள் வருகின்றது, எனக்கு இவ்வளவு தெளிவுகள் வருகின்றது, என்னுடைய வாழ்க்கையில நான் இதுவரை செய்ய முடியாததை நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இது எனக்கு இயலும், இது என்னால் இயலாததை நான் எப்படி இயலும் அடிப்படையில் என்னால் மாற்றி அமைக்க முடிகின்றது. அப்ப the almighty places knowing souls within the body, அதாவது பாடியில exist amid the insentient அப்படின்ற அந்த கருத்து, attain the self realization and recover their intrinsic nature through lived experience, அது கொடுக்கிறார், அந்த வாய்ப்பு நமக்கு வருது. அப்ப மலக்குறை குற்றத்தெரிவு, descent of mala impurity அப்படின்னு பாக்குறோம். முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். ஏன் எனக்கு துன்பம், ஏன் எனக்கு வலி? ரெண்டு வகையானது. உடம்பை எடுத்தாலும் எனக்கு வலி,
உடம்பு அந்த உள்ளே இருக்கிற உயிருக்கும் வலி. அப்ப இந்த உயிர் வலியை போக்குவதற்கு தான் நம்ம இவ்வளவு போராட்டமும் நடத்துறோம். அப்ப எதுக்காக எனக்கு அந்த வலி வருகின்றது? அப்ப அங்க ஏதோ ஒண்ணு குற்றம் இருக்கின்றது. அப்ப ஏன் உயிர்கள் குற்றத்தில் தன்னை செயலாக்கம், அதாவது போய் அதுல ஈடுபடுது. உயிர் தன் இயல்பிற்கு அயலானதை துன்பமாக உணர்ந்து மலத்தை நீக்கி தன் இயற்கை நிலையை மீள வேண்டும். அப்ப நான் பாருங்க, ஒரு ரொம்ப எளிமையான விஷயம். எனக்கு சாப்பிட பிடிக்குது. அது எனக்கு பிடிக்கும். அப்ப நான் சாப்பிடுறேன். சாப்பிடுற விஷயம் உள்ள போயிருச்சு. அது என்னுடைய உடலுக்கு தேவை. சரி, உடலின் தேவையை அது பூர்த்தி பண்ணுகின்றது. அப்ப உடலின் அந்த முழுமையை புரிந்து அந்த அந்த இயக்கத்துக்கு எனக்கு அது துணை செய்து ஆற்றலாக மாறுகின்றது. பின்பு அது என்னவா போகுது அப்படின்னா கழிவாக அங்க இருக்கின்றது. அந்த கழிவு வெளிப்பட வேண்டும். அப்ப அந்த கழிவு வெளிப்படவில்லை என்றால் அது மல குற்றமாக என் உடம்பில் நின்று என்னையே நோய்வாய்ப்பட்டு நான் அங்க அந்த உடல் என்னுடைய உயிரை அழிக்கின்றது. அப்போ இந்த எளிமையான இது என்னன்னா, அது எனக்கு உடையது அல்ல. அப்ப எனக்கு இல்லாததை அதாவது என்னை தான் அல்லாததை அது என்ன செய்யணும்? நீக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த மல. Discernment of mala, impurity. The soul must discern what is alien to its intrinsic nature. அப்ப recognize impurity as the source of suffering. Remove it and recover its original state. இதெல்லாம் எப்படி முடியும்? அப்ப இந்த மலமற்ற இருள் சேர் இருவினையும் சேராத அந்த இறைவன் ஒரு பரம்பொருள் இருந்தாதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஓ, இதுதான் என்னுடைய இயல்பு. ஒரு ஆசிரியர் இருந்தால்தான், ஒரு ஆசான் இருந்தால்தான் நமக்கு இது சரி இது தப்பு அப்படின்னு பகுத்து காட்டி, ஓ இது சேர்ந்தா எனக்கு நன்மைகள் பயக்கும், இதை சேரும் பொழுது எனக்கு தீமைகள் விளையும். எளிய கருத்து பாருங்க, எவ்வளவு அழகா எளிமையா சைவ சித்தாந்தம், அதாவது ஆகம அடிப்படையில நமக்கு விளக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, மலக்குற்றம் கர்மமும் பொறுப்பும் நம்மிடையே வருவதற்கு நியாயம் உண்டு. ஏன்னா அதாவது பாத்தீங்கன்னா, விளைவும் விளையும் உயிருடையவை ஆகையால் கர்மத்தின் பொறுப்பும் உயிர்களுக்கே உரியது. Desire and action belong to the soul. அப்ப நான் பொறுப்பேற்பதில் எனக்கு நியாயம் உண்டு, எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அப்ப நான் செய்கின்ற காரியங்களுக்கு நானே அப்ப இறைவன் காட்ட ஒரு ஆசிரியர் செய்யும் பொழுது, எனக்கு உணர்த்தும் பொழுது, அந்த உணர்த்துகின்ற அந்த அறிவை கொண்டு நான் செய்யும் பொழுது எனது பொறுப்புக்கு நானே, அந்த விளைவுக்கு நானே அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது அது என்னுடைய சுதந்திரத்தை காட்டுகின்றது. அப்ப அதனால் சுதந்திர விளைவும் அறப்பொறுப்பும் அர்த்தமுடையமாகதை பார்க்கிறோம். This give a genuine பாத்தீங்கன்னா genuine meaning to free volition and moral accountability. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கர்மா ப்ராப்பர்லி பிலாங் டு த சோல் இட் செல்ஃப் அப்படின்றது இதுதான் விளக்க முடியும். இப்ப இதுக்கு உள்ள மற்ற நிலைகள்ல நீங்க எதையாவது விளக்க முடியும்னா நிச்சயமா முடியாது. யூ பிலீவ், நீ நம்பதான் முடியும். இங்க நம்புதலுக்கு இடம் இல்லை. உன்னுடைய பொறுப்புக்கு நீனே, உன்னுடைய செயலுக்கு நீ பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது. உடல் மற்றும் உலக அனுபவங்களை இது முழுமையாக விளக்குது. உடலோடு உலகில் வாழ்வதன் மூலம் உயிர் நிலையாமை, மாயை, மயக்கம் ஆகியவற்றை அனுபவித்து மாறா மெய்யறிவை உணர்த்துது. பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இது இல்ல, இது உண்மை அல்ல, இது உண்மை அல்ல, இது உண்மை அல்ல, எது உண்மையோ அதை நோக்கி நம்மை செலுத்தும் அந்த கால கடனையும் அங்கே நமக்கு இந்த உலக சுழற்சியை அது விளக்குறத நம்ம பாக்குறோம். அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, through embodied existence the soul encounters impermanence. அங்க பாக்குறோம், இது செய்யறோம், இன்றைக்கு நான் இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும், இந்த பொருளை அதாவது கார் வாங்க வேண்டும். அப்போ பொருளை சேர்க்கின்றேன், அந்த பொருள் எனக்கு உரியது அல்ல என்ற அந்த கருத்துக்கு வரும் பொழுது அது எனதல்ல அப்படின்றது. அப்ப இது ஒரு டெலூஷன் அப்படின்ற கருத்துல அப்படியே மயங்கி இருக்கின்றேனா அப்படின்னா அப்படியும் அல்ல. ஏன்னா அந்த டெலூஷனுக்கு மேல அது உள்ள போகுது. மெட்டீரியல் காசாலிட்டி, அந்த மாயை அப்படின்ற அந்த கருத்து பிறகு நம்ம ஆழமா ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். அல்டிமேட்லி ரியலைசிங் இம்மியூட்டபிள் ட்ரூத் த்ரூ த ஜெனுவின் நாலேஜ். அப்ப ஜெனுவின் நாலேஜ்ன்ற அந்த கருத்தை இங்க விளக்குது. அடுத்தது மறைபோதம். இது போன வாரமும் நுட்பமா விளக்கியது. இறைவன் உண்மையை நேரடியாக அளிப்பதில்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன்? அப்போ ஒரு ஆசிரியராக இருந்த இறைவன் ஏன் எனக்கு நேராக அதை இந்த உண்மையை விளக்காது மறைந்து நின்று விளக்க வேண்டும் அப்படின்ற கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மறைபோதம். இது ரொம்ப ஆழமா பின்பு ஆய்வுக்கு கொண்டு வருவோம். ஏன் இறைவன் மறைபோதம் செய்கின்றார்? ஏன் என்னுடைய நேர்முக உண்மையே நமக்கு முன்னே ஒரு ஆசிரியனாக இருந்து பாரு இதை செய் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல அப்படின்னா, முதல்ல
ஒரு உண்மையை நாம இங்க பார்க்க வேண்டும் என்றது, அது மறைந்து நின்று போதித்து உயிர்களே தம்முள் உள்ள மறைமலத்தை, அது மறைஞ்சிருக்கிற பொருளை மறைந்து நின்றுதான் விளக்க முடியும். மறைவு என்பதை முதல்ல புரிந்து கொள்றதுக்கு என்னன்னா, முதல்ல ஒரு பொருள் மறைந்திருந்து தான் சொல்ல முடியும். நேரா சொல்லிட்டு நான் நேரா இதுதான் மறைப்பா அப்படின்னா எது மறைஞ்சிருக்கு, எப்படி, எனக்கு புரியலையே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். முதல்ல மறைந்து மறை நிலையை மறைந்துதான் சொல்ல முடியும். உணர்ந்து நீக்குமாறு வழி நடத்துகின்றார். இது மறைபோதம், திரை ஓதகம் எனப்படும் உளவியல் ஆன்மீக கல்வி முறை. அப்போ God does not impose realization directly but teaches the concealment. இதுதான் முக்கியம். இறைவன் teaches the concealment, மறைநிலை என்பது உண்டு. அப்போ இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, மறைந்த உண்மைகளும் இருக்கு, மறைந்த நிலையில இருக்கு, அந்த உண்மையை நீ கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுதான் ஸ்பேஸ் சயின்ஸ் நமக்கு விளக்குது. அதனாலதான் 5 பூதங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்பேஸ்ல கண்ணுக்கு தெரிந்த உண்மை இருக்கு, கண்ணுக்கு தெரியாத உண்மை இருக்கு. அப்ப கண்ணுக்கு தெரிந்ததை வைத்து கண்ணுக்கு தெரியாதது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப இல்லாததை எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய வயர்லெஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இந்த வயர்லெஸ் வேர்ல்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேர்ல்ட் எப்படி நம்ம ஆளுமை செலுத்துது, இதைதான் நம்ம ரொம்ப ஆழமா பின்பு ஆய்வு செய்ய போறோம். ஆக இதுல பாக்குறோம், allowing soul to recognize and remove the hidden impurity within themselves. அப்ப இந்த மறைநிலைகள்ல ஒரு impurity இருக்குப்பா, அதை நீ புரிந்து கொள். அது மறைந்து உன்னை தாக்குகின்றது. அப்ப அந்த மறை தாக்குதலை நீயிலிருந்து வெளியப்பட வேண்டும். அப்ப மறைவு அப்படின்றத மறைந்து நின்று அந்த மறை நிலையில ஒன்று உனக்கு சார்பாக உனக்கு உதவி செய்கின்றன ஒரு நிலை இருக்கு. இன்னொன்னு மறைநிலையில உனக்கு உதவி செய்யாத ஒரு நிலையும் இருக்கு. அப்ப இதுல எதுன்னு பிரித்தறிகிற திறமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது மறை உண்மையை அதுதான் திரை ஓதகமாக துரோதகமாக இறைவன் உணர்த்துகின்றார். அப்ப திஸ் இஸ் டிஸ்கிரைப் as a மறைபோதம், ஹிடன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் திரை ஓதகம் அப்படின்ற கருத்துக்கு இங்க வரும். இப்போ இதுல இருந்துதான் நாம ஒரு பெரிய இன்னொரு சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பத்தை, அதாவது சைவ சித்தாந்தம் ஆகம அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா, கர்மம் விளக்கப்படுகிறது. provides the explanation for the karma. ஏன் கர்மா இருக்க வேண்டும்? இப்ப கர்மாவே விளக்கப்படலைன்னா அப்ப இது எப்படி? அப்ப இதுதான் விளக்க முடியும். அடுத்தது provides the explanation for the evolution of the consciousness. விழிப்புணர்வின் பரிணாம வளர்ச்சி கூர்தல்வியலை விளக்கப்படுகிறது. சுதந்திர விளைவு பொருளாகின்றது. make free evolutions. எனக்கு ஏன் நான் அந்த தேர்வை செய்கின்றேன் என்ற அந்த பொறுப்பை எனக்கு தருவது ஒரு பொருளுடையதாகுது. உயிர்களின் அறப்பொறுப்பு நிலை நிறுத்தப்படு, establish the moral accountability of the soul அப்படின்ற கருத்து அங்க வருது. விடுதலை நோக்கமுள்ள ஆன்மீக பயணமாகின்றது. make liberation a meaningful spiritual goal. அப்ப நான் நகர்ந்து போவதற்கும் எனக்கு காரணம் இருக்கின்றது. அது என்னுடைய விளைவின் அடிப்படையில் என்னுடைய ஃப்ரீவில்ல நடக்கிற ஒரு பெரிய உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இதுக்கு அடிப்படையில இதைதான் இன்றைக்கு நம்ம ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். ஒரு பெரிய ஒரு 20 நிமிடம் பேசலான் இருக்கேன். அழியா பேணல் விதியுடன் ஒத்திசைவு. அப்போ இது பாத்தீங்கன்னா consistency with the law of conservation. அப்ப இதெல்லாம் எப்படிங்க உண்மையாகும், சாத்தியப்படும்? இறைவன் இறைவனு அனாதின்றீங்க, உயிர்களும் அனாதின்றீங்க. ஆனா நம்ம முதல்ல நான் முன்பே சொல்லிட்டேன், இறைவன் அனாதி, உயிர்களும் அனாதி, பொருள்களும் அனாதி. ஆனா மூன்றும் வெவ்வேறு நிலைத்துவம் உடையன. அதாவது ஒன்டாலஜிக்கலி உள்ளியல் நிலையில மூன்றும் வெவ்வேறு நிலைகள் உடைய அந்த நிலை தன்மை கொண்டவை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவன் எல்லாம் அறிபவன், உயிர்கள் அறிவிக்க அறிபவன, அதாவது சடப்பொருள்கள் அறிவித்தாலும் அறியா பொருள்கள். அது மூன்றும் தனித்து நிக்குது பாருங்க, அதை பிரிச்சுட்டோம் நம்ம. அப்ப கான்சிஸ்டன்ட் வித் த லா ஆஃப் த கன்சர்வேஷன் போகும்போது இது என்ன பாக்குறோம்? வாட் எக்ஸிஸ்ட் நாட் annihilated. அப்ப and what is absolutely non-existent does not come into being அப்படின்ற இந்த கருத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆய்வுக்கு கொண்டு வர போறோம். இறைவன், உயிர், சடப்பொருள் ஆகிய மூன்றும் தனித்த இயல்புடைய நித்திய உண்மைகளை கருதப்படுகின்றன. God, soul, matter are regarded as a 3 distinct eternal reality அப்படின்னு, each with its own nature அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கேள்வியை why should they exist as self-knowing supreme, இந்த தான் மூல ontological question-ஆ மாத்துறோம். அப்ப ஆகம சித்தாந்த, அதாவது ஆகமிக் சித்தாந்த ரெஸ்பான்ஸ் எப்படி சொல்லுதுன்னா, இம்மூவுகை உண்மையின் வேற்றுமையில் உயிர் தன்னியல்பு உணர்ந்து தன்மலம் போக்குதல் முக்தி முன்னறிவு அப்படின்ற, இங்க எழுத்துப்பிழைகள் நிறைய வருது. கர்ம பொறுப்பை ஏற்று தன் மல ஒடுக்க இறை இன்பத்தை அடைவதே ஆன்மீக பயணத்திற்கான நுட்பத்தை அது அதாவது முடிவை அமைக்கின்றது அப்படின்னு. இந்த டிஸ்டிங்ஸ்
in the distinction of these three realities, the soul descends its intrinsic nature, remove its impurity, accept responsibility for karma, and attain divine bliss through liberating through knowledge. This form the foundation of the spiritual journey அப்படின்னு முதல்ல சொல்றோம். சரி, இப்ப இதுக்கெல்லாம் இன்னொரு பெரிய ஃபண்டமெண்டலை நம்ம உருவாக்க போறோம். இன்றைக்கு தான் மெய்கண்டாருடைய பெரும் வலிமையை நம்ம பார்க்கிறோம். அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் மெய்கண்டார் ஆகம அழியா பேனல் விதி தொல்காப்பியருடைய, ஏன் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்றேன்னா மெய்கண்டாருடைய விதியை வந்து தொல்காப்பியர் தான் முதல்ல உருவாக்குறாரு. பிறகு நான் காட்டுறேன் எப்படி அப்படின்னு. ஆகமிக் சயின்ஸ் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்றது இதுவரை இருக்கக்கூடிய எந்த அறிவியலும் இதுவரை இந்த ஆழத்திற்கு அதாவது த லா ஆஃப் கன்சர்வேஷனை பேசியது இல்ல, வரலாறுலயே இல்ல. அது நீங்க பார்க்க போறீங்க. இது வரலாறு விதிக்கு அதாவது விளக்கப்பட வேண்டிய ஒரு பாடம். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம். இந்த சூத்திரம் இததான் வந்து எப்படி விளக்குறாரு பாருங்க. எல்லாத்தையும் மெய்கண்டார் விளக்குறாரு. எப்படி விளக்குறார் அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். தோற்றிய அப்படின்னா தானே தோன்றிய அப்படின்னு சொல்லல, அதான் தோன்றிருச்சு அப்படின்னு சொல்லல. யாரோ ஒருத்தர் அதை மேனிஃபெஸ்டட், அதாவது உள்ள பொருள். திதியே அப்படின்னா அது உள்ள இருக்கிற ஒரு பொருள், உள் பொருள் அப்படின்றது. அதாவது தே மஸ்ட் பி a something called causal subtlety. அந்த causal அது உள்பொருள் ஆகிய அந்த உள்பொருள் இருந்து தோற்றி அதை வெளிப்படுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறது. ஒடுங்கி அது எதனால ஒடுங்குது, அங்கே திருப்பி மீண்டும் ஒடுங்கி எதனால ஒடுங்குது, மலத்தால் உளதாம் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை கொண்டு வர்றாரு. இது எல்லாத்தையும் நான் படமாக காட்டுறேன். இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. எப்படி வந்து ஒரு மெய்கண்டார் வந்து இதுவரை இவ்வளவு நுட்பமாக பேசப்பட்ட ஒரு பெரிய அறிவியலை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை வந்து சர்க்காரியவாதம்னு சொல்றோம். உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. எளிமையான ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 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 டெர்மினாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது what exists cannot be destroyed, what does not exist can never come into being அப்படின்றத எவ்வளவு நுட்பமாக இவர் வந்து அவருடைய அந்த சூத்திரால விளக்குறாரு அப்படின்னு பாக்குறோம். இது ஏது த ரீசன், இல்லதற்கு தோற்றமின்மையின் உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினையின்மையின் ஒடுங்கின சங்காரத்தல்லது உற்பத்தி இல்லை அப்படின்னு சிவஞான போத சூத்திரத்துல அதாவது 2ஆம் அதிகாரத்துல விளக்குறாரு. இது வந்து எவ்வளவு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விளக்குறேன். அடுத்தது தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலே கிடத்திலேன். இது அமேசிங்கான ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை பின்னால நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐன்ஸ்டைனோட கம்பேர் பண்றேன் பாருங்க, எவ்வளவு நுட்பமா வருது. Any manifestation and termination or dissolution exists only in its causal subtlety and nothing else அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இதையே நான் முடிக்கிறேன். இளைத்த தண்ணில் இளைத்ததாம் மலத்தால் இளைத்தவாறு உளதாக வேண்டும். இளைத்தது அத்திதியில் எனின் அழியாது, அவை அழிவது அத்திதியும் ஆதியும் அங்கு அப்படின்னு சிவஞான சூத்திரம் எடுத்துக்காட்டு 1.2லயே விளக்குறாரு. அப்போ பாருங்க, ஒரு சூத்திரத்திலேயே அடுத்தது இந்த பகுதி என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அது போல வித்துண்டா முளைத்தவா, அவ்வளவுதான். இதுதான் அவருடைய ஆகம அழியாப்பேனல் கன்சர்வேஷனை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் வந்து இதை ஒவ்வொன்றாக எளிமையாக உங்களுக்கு விளக்குறேன், புரியுற மாதிரி. இப்போ இத பாருங்க. ஓகே, இப்போ மெய்கண்டார் ஆகம சித்தாந்த ஏறன சுருக்கமான ஒரு கோட்பாடு, சுருக்க கோட்பாடு அப்படின்ற ஒரு, அதாவது கோ பிரின்சிபல் ஆஃப் மெய்கண்டார் ஆகம சித்தாந்த ஒரு சுருங்க காணக்கூடிய ஒரு கோட்பாடாக நம்ம இப்ப பாக்குறோம். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு தோற்றம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பாத்தீங்கன்னா இங்க மாமரம் அப்படின்னு ஒரு மாமரம் இருக்கு. இந்த மாமரம் வெளியே பாக்குறோம், கண்ணுக்கு தெரியுது, மேனிஃபெஸ்டட். அப்போ இது என்ன செய்யுது, ரொம்ப முக்கியமான கருத்து, மலத்தால் அதான் போய் ஒடுங்காது. அப்ப ஒரு இது வந்து அழிவு அப்படின்றது இறைவன் செய்கின்றார் என்ற கருத்தை முதல்ல நன்றாக புரியுங்க. இறைவனுடைய அருள் அங்கு மீட்கப்பட, இறைவன் the withdrawal of the grace அப்படின்ற பொழுது அங்க அது மலத்தால் சங்காரம் செய்யப்படுகிறது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சங்கார காரணனே அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனை தான் சொல்லுவாங்க. இங்க மலம் தான் அதை வந்து உடனே அந்த withdrawal of the அதாவது the graceness, அது வந்து ஆஃப் த காட் ஆட்டோமேட்டிக்கலி அதோட இது என்ன தாக்குதுன்னா, அந்த விட்ராவல் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து obscured by the மலம். அப்ப அது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மலம் வெளிப்பட்டு மலத்தினுடைய ஆட்கொள்ளலால் அந்த வெளிப்பாடு ஒடுங்குகிறது.
அப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல இங்க என்ன பண்றாரு, இந்த விளக்கத்தை எளிமையா புரிஞ்சுக்குங்க. இப்ப தோற்றம் வருதுன்னா இந்த மரம் அழியுது. எப்படி அழியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தாக்குதல். அது தாக்கப்படுது. பல வகையில தாக்கப்பட்டு அது அழிகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒடுங்கப்படுவதற்கான ஒரு விட்ராவல் அங்க இருக்கு. அப்போ அதோட அந்த உயிரினுடைய இயல்பை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கி விட்ராவல் த்ரூ த மலம். அப்ப இறைவன் அங்க வந்து தாக்க மன்னிக்கணும், அதாவது மலம் அங்கே தாக்க இறைவனுடைய அருள் அங்க மீட்கப்பட அதிலிருந்து அங்க மலம் வந்து தாக்குதலை செய்கின்றது. அடுத்தது காரண சூக்ம நிலையில் உட்பொருளாய் நிலைத்திருத்தல். அப்ப இங்க என்ன செய்யறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் விட்ராவல் எதனால நடக்குது, த்ரூ மலம். மலம் வந்து தாக்க, அது எப்படி தாக்கப்படுது மலத்தால் அப்படின்னும் பொழுது இறைவனுடைய அருள் அங்கே நீக்கப்படுது. இறைவனோட அருள் அங்க விட்ராவல் நடக்கும் பொழுது தானாகவே மலம் தாக்கிடுது. அப்ப மலம் தாக்க அங்க என்ன நடக்குதுன்னா அது ஒரு சூக்ம பொருளாக மாறிடுது. காரண சூக்ம நிலையில், அதாவது the persistent in causal subtlety, அது வந்து இல்லாம போகல. காரண நிலையில் அது வந்து சூக்மமாக உள்ளதாய் நிலைத்திருக்கும். continue to exist potentially as a causal subtlety, அதாவது அது ஒரு பொட்டன்ஷியல் பீயிங் அங்க இருக்கு. உயிர் நிலையில அது அங்க ஒரு பொருள்ல அங்க இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு. பிறகுதான் இதை ஆய்வுக்கு கொண்டு வரும், இது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்புறம் அடுத்தது இதுவே விதை நிலையில காரணமாக மீண்டும் அந்த காரணத்துல உள்பொருளாக இருக்க காரணம் விதை மாமரத்தினுடைய சூக்ம நிலையில இருக்கிறது போல திருப்பி இந்த விதையை அவர் வந்து ஒரு மரமாக நிமித்த காரணத்தால் efficient cause remanifestation through the efficient cause, இறைவன் அதனை மீண்டும் மீளாக்கம் செய்கின்றார். நிமித்த காரணத்தின் செயற்பாட்டால் மீண்டும் வெளிப்படுகின்றது. brought forth again by the efficient cause. அப்ப அது எப்படின்னா, இப்ப நம்ம வந்து சாதாரண நிலையில எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பயாலஜிக்கல் இல்ல ஒரு சயின்ஸ்ல விதையின் உள்ளே முளை, முளையின் உள்ளே செடி, செடியின் உள்ளே மரம். அப்ப மரமாக அது வெளிப்பட்டு நிக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த விதையின் உள்ளே மரம். அப்போ மீண்டும் அந்த மரம் வெளிப்படும் பொழுது அதை ஒடுங்க செய்வது மலத்தின் ஆட்கொள்ளலால் இது நடக்கின்றது. withdrawal veiled by the மலம். அப்புறம் அங்கிருந்து விதை நிலையிலிருந்து சூக்மமாக அது திருப்பியும் ஒரு சூக்ம நிலைக்கு அந்த உயிர் வந்து விதையில் நிற்க அந்த காசல் ஸ்டேட்டுக்கு போயிருது. மீண்டும் அது உருவாகுவதற்கு நிமித்த காரணம் அங்க எப்படி மழை, சூரியன், மண், இந்த மாதிரி பல நிலைகள்ல ஒரு உயிருக்கு வந்து அது சேர அது மீண்டும் அது மரமாக வெளிப்படுவது போல வாழ்க்கையை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சூத்திரத்துல தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். தோற்றிய திதியே, உள்பொருளே. திதினா உள்ள இருக்கிற ஒரு பொருள். அதாவது இது இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த திதினா இங்க காரண நிலையில் ஒரு சட்டலிட்டி அப்படின்னு காசல் சட்டலிட்டியில அது இருக்கு. பொட்டன்ஷியல் பீயிங் அங்க போய் உள்ள உட்காந்துரும். அப்புறம் திருப்பியும் மீண்டும் அதை வந்து நிமித்த காரணமாக அதாவது எஃபிஷியன்ட் காஸ் ஆக அந்த உயிரை திருப்போம் மீண்டும் அதை வந்து இறைவன் அதாவது ரீமேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு. இதுக்கு பேரு வந்து இப்ப நம்ம படைப்பையும், அதாவது இங்க இறைவன் வந்து அந்த உயிரை படைக்கவில்லை, அந்த உயிருக்கு துணை செய்கின்றார் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் இங்க பார்த்துட்டே வரீங்க. அப்ப ஆகம அழியா பேணல் விதி என்ன சொல்லுதுன்னா, உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. இதை நன்றாக புடிச்சுக்குங்க. வாட் எக்ஸிஸ்ட் cannot be destroyed, what does not exist can never come into being. இது என்ன, இதோடைய இது வந்து இன்னும் ஆழமாக பார்க்க போறோம். இப்ப இன்னும் ஆழமாக இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தோற்றம், இறைவனுடைய அருள் மீட்கப்பட மலம் சங்காரமாக நின்று, அதாவது அதுதான் சங்காரம், இறை சங்காரம்னு சொல்றோம், ஒடுங்க செய்து. அந்த ஒடுங்கல் எப்படி இருக்குன்னா, ஒரு காரண சூக்ம நிலையில அது உள்பொருளாய் வைத்திருக்கும். அந்த உட்பொருளை இறைவன் எஃபிஷியன்ட் காஸ் ஆக ரீமேனிஃபெஸ்டேஷனாக அதை உருவாக்குகின்றார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மெய்கண்டாரோட ஆகம சித்தாந்த சுருக்கமே உங்களுக்கு புரிஞ்சிடும். The core principle of மெய்கண்டார் ஆகம சித்தாந்தம் இதுலதான் இருக்கு, ஹெர்மெனெட்டிக் லாஜிக்ஸ். இப்போ இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த கோட்பாட்டினுடைய விளக்கம். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கோட்பாட்டின் விளக்கம் தியோரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்,
காரியம் அறுதியின்மையிலிருந்து தோன்றாது. The effect does not arise from absolute non-existent. இல்லாத பொருளிலிருந்து எதுவுமே வர முடியாது. அப்ப காஸ் எஃபெக்ட நீங்க பேசவே முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கிற சயின்ஸே காஸ் எஃபெக்ட்ல தான் பேசுது. அப்ப காஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி அப்படின்றத பார்க்கணும். அப்ப காரணத்தில் சூக்மமாக உள்ளதாக இருந்ததே நிமித்த காரணத்தின் வழி வெளிப்படுகிறது. What manifests is already present subtly in its cause and becomes manifest through an efficient cause. வெளிப்பாடு ஒடுங்கினாலும் அது அழியாது, காரண நிலைக்கே மீள்கிறது. When manifestation ceases, it's not annihilated but return to its causal state. அப்படின்னு ஏன் இக்கோட்பாடு? Why is this principle? அப்ப இல்லாததற்கு தோற்றம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். இதைதான் நம்ம திருப்பி ரொம்ப ஆழமா ஆய்வு செய்ய போறோம். அப்ப காரணம், அதாவது இங்க என்ன அப்படின்னா, an effect cannot manifest by itself, it requires something other than itself. அப்ப இங்க வந்து என்ன காரணம் சொல்லப்படுகின்றது என்றால், இங்க நிமித்த காரணம் வேறொன்றால் தான் இதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது the efficient cause வேண்டும். நிமித்தம் விலகினால் இங்கதான் பொருள். நிமித்தம் விலகினால் வெளிப்பாடு ஒடுங்கும். அப்ப இறைவன் அளிக்கின்றாரா அப்படின்னா இல்ல. அங்க அளிப்பது யாருன்னா இறைவன் அருளை தான் தருகின்றார். அருளை மீட்பதும் சேர்ப்பதும் தான் இறைவனுடைய செயலாக இருக்குமே தவிர அளிப்பதே இறைவன் அல்ல அப்படின்ற அந்த பொருளை நன்றாக புரிந்து கொண்டாலே நமக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு பெரிய கண்ணை வந்து கண் விழிப்பிக்கும். மீண்டும் நிமித்தம் வந்தால் வெளிப்படும். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இறைவன் அளிக்கின்றார், அப்ப இறைவனை ஏன் படைச்சிட்டு இறைவனை ஏன் அளிக்கிறார் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் வருது. அப்ப when the efficient cause withdraws, manifestation subsides. சங்காரம் அதுக்கு பேர் தான். When it returns, manifestation reappear. அப்போ ஆன்மீக தத்துவ பயன்பாட்டுல இதை வந்து எப்படி விளக்குதுன்னா, உலக நிகழ்வுகளை நிலையற்ற தோற்றம் அல்ல, சூக்ம காரண நிலை நிரந்தரம் அப்படின்ற கருத்து. Phenomena are not accidental appearance. அப்ப they rest in the causal subtlety அப்படின்ற ஒரு பெரிய கண்ணை திறக்குது. அப்போ எல்லா உண்மைகளையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு இது இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பையன் வந்து படிச்சுட்டு மியூசிக்கல் படிச்சுட்டு இறந்து போயிடுறான் அப்படின்னா அப்ப அது அவனோட அப்படியே போயிருமா? அப்ப அவன் கட்டுறதெல்லாம் வந்து வீணா அப்படின்னா இல்ல. அங்கே அது ஒடுங்கி ஒரு நிலையில் இருக்கும், அவனுக்கு மீளும் அந்த திறமையை அவனை பெறுகின்றான் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை திருப்பி கொடுக்குது பாருங்க. ஞானம் என்பது நிமித்த காரணத்தை உணர்தல், மலத்தை நீக்கி உண்மை வெளிப்படுதல். Wisdom is to recognize the efficient cause. Removing malam reveals the truth. அப்ப மெய்ப்பொருள் அழியாது, மாயை மறைத்தே வைத்திருக்கின்றது. அப்ப truth never perishes, it's only the veiled. அது மாயையில் இருக்கும் அப்படின்னு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நுட்பமாக அந்த மைய காத்ரூத்தை நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேன். காரியம் காரணத்தில் சூக்குமமாக உள்ளதாக இருப்பதனாலே தோன்றும், மலம் அதை மறைக்கிறது, நிமித்த காரணம் அதை வெளிப்படுத்துகிறது. ஒடுங்கினாலும் அது அழியாது, காரண நிலைக்கு மீண்டும் நிலை பெறும். அப்ப an effect rises only when it exists subtly in its cause. Malam veils it, the efficient cause reveal it. Though it subsides, it is not destroyed. It abides in the causal state and re-manifest. இப்ப இதை நல்லா பாத்துங்க. இப்பதான் பொதுவா இந்த பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் வரார். தொல்காப்பியர் வந்து அது மீண்டும் நான் பாக்குறேன் பாருங்க, தொல்காப்பியரோட அறிவை நீங்க எங்க பார்க்க போறீங்க அப்படின்னு. இப்ப பார்த்தோம் இவ்வளவு நேரம் வந்து மெய்கண்டாரை பார்த்தோம். மெய்கண்டாருடைய இதை வந்து எப்படி இப்ப தொல்காப்பியர் வழி மெய்கண்டார் வந்து இந்த அறிவை வந்து விளக்குறாரு அப்படின்னு. அப்ப புது அறிவியலுக்கு தொல்காப்பியம் வகுத்த மயங்கா மரபு இலக்கணம், the non-delusive legacy grammar for modern science formulated by தொல்காப்பியம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பிறகு நான் இப்ப இன்னொரு பெரிய விஷயத்த உங்களுக்கு விளக்கி காட்ட போறேன். முடிதலும் முடிவும் மாறுகோள் இன்றி, the beginning, initiation and the end remain causally consistent without contradiction or discontinuity. ஏன் அது கான்சிஸ்டன்டா இருக்கணும்? causally consistentன்றாரு. அப்போ இது என்ன பொதுவா விளங்கல அப்படின்னா, இப்போ ஒரு செம்மொச்சைய விதைய இங்க நடுறோம். செம்மொச்சை விதைய நட்டு அது பாதி வழியில வந்து ஒரு பச்சை பட்டாணியா அது உருவாகிறது இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மொச்சியா தான் முடியுது. அப்ப இதுதான் வந்து இந்த தொல்காப்பியருடைய இந்த ஆழமான உண்மையை தான் மெய்கண்டார் ஏதுவாக மாத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் ஆகுதலின் காரண காரியம் மாறுகோள் இன்றி இலக்கு நோக்கி அகற்சி பெறும் தான். அப்போ உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாலும் பரிணாமத்தை, அதாவது அதனுடைய உளநிலை பரிணாமம், அந்த கான்சியஸ்னஸ் டெவலப்மெண்ட், the psyche ascendingness, ஆகுதல், the cause and effect continuum of becoming proceed without contradiction, unfolding according to the intrinsic destiny of the psyche அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
அந்த உயிர் வளர்ச்சியை நம்ம வந்து விளக்க முடியுது. இந்த உயிரை நாம் வந்து எதற்காக உருவாகின்றன, அப்புறம் இறக்கின்றன. ஆனா வந்து இந்த மறுபிறப்புகள் எடுக்கும் பொழுது அது ஒவ்வொரு நிலைகள்லயும் எப்படி தன்னுடைய நிலையை நிலைப்பித்துக் கொண்டே இருக்கின்றது அப்படின்றத இங்க பார்க்கிறோம் பாருங்க. அப்போ இந்த வளர்ச்சியை நம்மளால இதுல விளக்க முடியுது. சரி, இப்போ இந்த இந்த பொட்டன்ஷியல் ரெவலேஷன் ஆஃப் தொல்காப்பியர் மெய்கண்டார் 2 பேரோடையும் இணைச்சு பார்க்கும்போது 8 உண்மைகளை நமக்கு விளக்குது. 8 உண்மைகளை நமக்கு கொண்டு வருது. புது சயின்ஸ், இது வந்து புது சயின்ஸே உருவாக்குது. 8 சயின்ஸ் நம்ம இங்க கொண்டு வர போறோம். இது வரைக்கும் காணாத சயின்ஸை நம்ம பார்க்கிறோம். அதாவது முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னத எப்படி வந்து மெய்கண்டார் சொல்றாரு அப்படின்றத நான் முதல்ல பார்க்கிறேன். இப்போ நம்ம வந்து இப்ப என்ன பார்க்கிறோம்னா, அதாவது the law of conservation of meta energy இருக்கு. பொருள் ஆற்றல் அழியா பேணல் விதியை சொல்லுது. அப்போ மெட்டா கன்சர்வ் எனர்ஜி, இது வந்து உலக உண்மையை இது முதல்ல விளக்குது இந்த தொல்காப்பியர் மெய்கண்டார். அடுத்தது the law, அது என்ன சொல்லுதுன்னா, உள்ளது ஒருபோதும் அழியாது, இல்லது ஒருபோதும் புதிதாக தோன்றாது எனும் அடிப்படை விதி. அப்போ மெட்டா கன்வெர்ட் டு த எனர்ஜி. இது எப்படி நம்ம ஒத்துக்கிறது அப்படின்றத இப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆழமான, போன முறை நான் இது விளக்குனேன். அப்போ மெட்டா வந்து எனர்ஜியா மாறுமா அப்படின்ற இந்த கேள்விய முதல்ல நான் இங்க போயிட்டு நான் இப்ப வரேன். அப்போ மீண்டும் இந்த 8 உண்மைகளை பார்க்கலாம். அதாவது the law of cause and effect, காரண காரிய விதியை விளக்குது. அடுத்தது law of causal continuum, முரண்பாடற்ற நுண் காரண தொடர்ச்சி விதியை கொடுக்குது. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் தொடர்ச்சியை நம்மளால எப்படி சயின்ஸ்ல புரிஞ்சுக்க முடியுது? அப்ப நுண் காரண தொடர்ச்சி இருக்கு பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படவே இல்லை. அது வந்து தொடக்கத்திலும் முடிவிற்கும் இடையே காரண காரியங்கள் எவ்வித முரண்பாடும் இன்றி மாறுகோள் இன்றி தொடரும் விதி இருக்கு. The continuous causally consistent progressions of causal subtlety unfolding without contradiction. இன்றைக்கு நான் ஒருத்தனாக இருந்து நாளை வந்து ஒரு பெண்ணாக மாறு. இப்ப இந்த மாதிரி கருத்து வந்து எப்படி போகுதுன்னா, இது வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கு. அப்படின்னாக்கா இதை வந்து நீங்க விளக்க முடியாமலே போயிடும். இது வந்து எந்த அறிவுக்கும் உட்படாதது போயிடும். அந்த கான்சிஸ்டன்ட் காசல் கண்டினியூம் அப்படின்றத வச்சுதான் நம்ம மூலத்தை கண்டுபிடித்து கொண்டே இருக்கோம். இப்போ ஒரு பையன் ஒரு குழந்தையாக இருக்கின்றார், அப்புறம் பருவநிலையில ஒரு பையனாக இருக்கின்றார், அதுக்கு மேலாக அவன் வந்து பருவநிலை எய்திய ஒரு இளைஞனாக இருக்கின்றார். இளைஞன் வந்து ஒரு முதிய நிலையில வரார், அப்புறம் மூத்தோராக மாறுகின்றார், ஒரு முதியவராக மாறி ஒரு கிழவனாக மாறுகின்றார். அப்படின்னும் பொழுது அவரு வந்து மாறிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த ஒரு கான்டினியூம் தொடர்ச்சியில ஒரு காசல் அப்படின்றது, அப்போ அவர் பேர் வந்து முருகன்னா முருகன் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுது பாருங்க. வேற யாரும் வளரல, அங்க முருகன் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனா அந்த முருகன்றவர் இங்க தொடர்ச்சியா இருக்காரு அப்படின்றது. ஆனா வேறு வேறு நிலைகள்ல உருவம் வேறுபடுகின்றது. ஆனால் அந்த காசல் கான்டினியூம் கண்டுபிடிக்க முடியுது பாருங்க. The continuous causally consistent progression அப்படின்றத பார்க்க முடியுது. மாறுகோள் இன்றி தொல்காப்பியர் பாக்குறீங்களா, எவ்வளவு எவ்வளவு ஆழமா தொல்காப்பியர் விளக்குறாரு ஒரு உண்மையை அப்படின்னு பாக்குறீங்க. இதுதான் வந்து மெய்கண்டார் விளக்கி இருக்காரு. மெய்கண்டார் எங்க விளக்குறாரு? இதோ பாருங்க, மெய்கண்டார் இங்க விளக்குறார். மெய்கண்டார் எங்க விளக்குறாருன்னா இதோ பாருங்க, இது தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலே கிடத்தலின், ரெண்டுமே ஒரே இடத்துலதான் இருக்கு அப்படின்றாரு. தோற்றமும் தொல்காப்பியத்தை அப்படியே விளக்குறாரு பாருங்க. அடுத்தது withdrawal into non manifestation. அப்போ the withdrawal அப்படின்னா வெளிப்பாடற்ற ஒடுக்க நிலை இருக்கு. the withdrawal அப்படின்றது of the manifested state back into non manifestation happen through the inherent malam, the primal latent innate obscuration when the efficient cause ceases its operation அப்படின்னு சொல்றோம். அப்போ நிமித்த காரணத்தின் செயல்பாடு நீங்கும் போது தோன்றிய காரியம் மலம் இயல்பான மறைப்புத்தன்மை வாயிலாக மீண்டும் வெளிப்பாடற்ற நிலைக்கு ஒடுக்குதல் அப்படின்றத பாக்குறோம். மேனிஃபெஸ்டட் நான் மேனிஃபெஸ்டேஷன் மலம் அப்படின்ற ஒரு விட்ராவல் இங்க நடக்க, இறைவனுடைய இறை அருள் விட்ராவல் நடக்க சங்காரம் தானே நடந்துருது. அந்த மலம் வந்து இதை அழித்து விடுகின்றது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட் காஸ் டு த மேனிஃபெஸ்டேஷன். அடுத்தது இம்பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ் நிஹிலோ அப்படின்ற ஒரு கருத்து. Causal subtlety can never be completely destroyed or reduced to absolute nothingness. Of out of nothing nothing comes. இன்மையிலிருந்து தோற்றமின்மை, காரண உண்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நத்திங்ல இருந்து இன்னொன்னு தோன்றாது. இது வந்து ரொம்ப ஆழமான லாஜிக்கல் கொஸ்டின்ஸை கொண்டு வரதுக்கு இது ஏன் இதை இணைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பிறகு பார்க்க போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்குவீங்க. அடுத்தது மலம் as entropy, சிதறம் செயல்படும், அதாவது சிதறமாக செயல்படும் மலம்.
மலம் என்ன செய்யுது? மேனிஃபெஸ்டேட்டை அப்படியே பிரிச்சு 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 இல்லாது போல செய்யுது. காரண நிலையில அது என்ன காரண நிலைக்கு கொண்டு போனாலும் அது வந்து என்ன செஞ்சிருது? என்ட்ரோபி என்னன்னா சிதற செய்கின்றது. அப்போ சிதறம் அப்படின்னா இல்லாது, அப்படியே பெரிஷிங், அதாவது டெவஸ்டேட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறது. அப்போ டெவஸ்டேட் அப்படின்றது இங்க வந்து டிகேயிங் ப்ராசஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அதோடைய உண்மையான அந்த இதை வந்து அழிக்க முடியாது. அப்போ அழித்தது அதனை மீண்டும் காரண நிலைக்கு ஒடுங்க செய்கிறது. அப்போ மலம் act as an entropic force causing the manifested effect to perish and regress back into its causal state. அடுத்தது evolution of the psyche. இதனாலதான் உயிரின் உள பரிணாமம் நடக்கின்றது. இவ்வளவும் நடந்தால்தான் உயிருக்கு பரிணாமம் உண்டு அப்படின்ற, அதாவது உயிருக்கு பரிணாமம் இல்ல, உயிரினுடைய அந்த இயல்புக்கு பரிணாமம் உண்டு, உளப்பரிணாமம் ஆகுதல் உண்டு. காரண உண்மையானது உயிரில் சத்து சித்தாக இருப்பதால், உயிர் வந்து சத்தாகவும் அதே நேரத்துல சித்தாகவும் இருப்பதனால அதுக்கு காரண காரிய தொடர்ச்சியாக செயல்பட்டு உயிரின் பரிணாமம், உயிருக்கு ஆகுதல் நடக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்ப ரிட்டென்ஷன் இந்த சைக்கி அது நடக்குது பாருங்க. இப்போ ஒருத்தன் சைக்கிள் ஓட்ட முடியுது, கார் ஓட்ட முடியுது. 10 வருஷம் சென்று அவனுக்கு திருப்பி கொண்டாந்து அந்த காரை நீ ஓட்டுப்பா அப்படின்னாலும் அவனால ஓட்ட முடியணும். அப்ப ஏன் ஓட்ட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இங்க என்ன இதைத்தான் சொல்றோம், ஆகுதல் நடந்திருக்கு. அந்த உயிருக்கு அந்த ஆகுதல் அங்கே இருப்பதனால அவனால எந்த வேலையிலையும் அவனால அதை செய்ய முடியுது. அப்போ அந்த இயல்பு வந்து அவனுகிட்ட தானாகவே அதை பயிற்சிக்கப்பட்டு அவனுக்கு அது அதுவே ஒரு கற்றலாக அதை மாறி நிக்கிறதுனால. அப்ப தொல்காப்பியருடைய முடிவும் முதலும் முடிவும் மாறுகோள் என்று எனும் இலட்சியத்தை எப்படி வந்து தொல்காப்பியர் கொடுத்தாரோ அது போல மெய்கண்டார் என்ன பண்றார் அப்படின்னா ஆகம விதியை விதிக்கின்றார். இன்னும் ஒரு பெரிய விஷயத்த இன்னும் ஒரு சிறிது நேரத்துல விளக்கிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் வந்து ஐன்ஸ்டைனோட ஒப்பீடு பண்ற போறேன். இத வந்து நல்லா பாத்துக்குங்க. காண்டிகை ஏரணம் செய்யறாரு. அப்ப காண்டிகை ஏரணம் ஐன்ஸ்டைனுடைய பெரிய கண்டுபிடிப்புல ரொம்ப பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பு. அவருடைய 1905 அவருடைய கண்டுபிடிப்புல எனஸ் மிரபிலிஸ் அப்படின்னு அற்புத ஆண்டு அப்படின்றத ஒளியை அடிப்படையாக கொண்டு சிறப்பு சார்பு கோட்பாடு, அதுதான் வந்து the theory, the special theory of relativity based on the nature light அப்படின்னு கொண்டு வர்றாரு. இதுல அவருடைய நுட்பம் வந்து பின்பு வந்து ரொம்ப விரிவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது E equal to mc² தான். இந்த லம்டா பத்தி தெரியாது. அது வந்து லாரன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு அறிவியல் பின்புலம் உடையது. ஆனா இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியல, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாலும் இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். இவருடைய இந்த கண்டுபிடிப்பு உலகத்தையே வந்து இவரை ஏன் வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கு இந்த கண்டுபிடிப்புக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு பெரும் மதிப்பு. பின்பு அதே போல அவரு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி கண்டுபிடிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி ஐன்ஸ்டைன் உடைய ஆர்குமெண்ட்டை எப்படி வந்து தொல்காப்பியர் வந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றத பார்ப்போம். இங்க தொல்காப்பியம், திருமந்திரம் இவைதான் வந்து அதாவது ஐன்ஸ்டைனுக்கு எப்படி துணை செய்ய போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல ஐன்ஸ்டைனுடைய கருத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து முதல் பதிவு வந்து கொஞ்சோண்டு ஒரு இது எங்கேயோ இருக்குது. இதுல முதல்ல நான் வந்து இந்த விதியை நான் உங்களுக்கு விளக்கிறேன், அப்புறம் பின்னால நான் போறேன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐன்ஸ்டைனுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அலியா பேனல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இது என்ன சொன்னா, ஒளிய, அதாவது ஒரு பொருள், ஒரு மெட்டர், இதை நீங்க வந்து ஒரு நிறை பொருள் அப்படின்னு சொல்றோம். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை நீங்க வந்து ஒளி வேகத்துக்கு நீங்க வந்து நகர்த்தினீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து முழுமையாக ஆற்றலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து அவருடைய ஐன்ஸ்டைனுடைய தியரி. அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரு நிலையில அது ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா பொருளும் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணுக்கு நீங்க தொடறதோ இருக்குதோ உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஆற்றல். ஆனா ஆற்றல் அழியுமா? ஆற்றல் அழியாது. ஆற்றல் அழியாது. அது நம்மளுக்கு தெரியும். அதை அழிக்க முடியாது, ஆக்க முடியாது அப்படின்னு தெரியும். அது ஒரு பொருளால இருந்து இன்னொரு பொருளாகத்தான் மாறும் அப்படின்னு. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அழியா பொருள்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அது ஏதோ ஒரு வடிவுல அது வந்து ஒரு ஆற்றலின் வடிவாக இருக்கின்றது அப்படின்னு ஐன்ஸ்டைனுடைய கருத்து இங்க மையப்படுத்தி சொல்றாங்க. அப்போ இந்த மையப்படுத்துறதுல இவ்வளவு ஒரு சிக்கல் வருது. இவருடைய ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, E
இந்த கருத்தை முதல்ல நல்லா உள்வாங்கிக்கங்க. ஆனா உங்களுக்கு இது புரியலன்னா நான் உங்களுக்கு எளிமையா சொல்லி ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதாவது பொருள் ஆற்றலாக மாற்றப்படும் ஒரு விதம். எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா மாஸ் கன்வெர்டட் இன்டு த எனர்ஜி அப்படின்னு பாக்குறோம். அந்த எனர்ஜி ஃபார்ம் வந்து ஒரு அணுவாக இருக்கும்போது அதுவே இப்பதான் இதுதான் அட்டாமிக் சயின்ஸா மாறுது. இன்னைக்கு அட்டாமிக் சயின்ஸே இதுல இருந்து தான் வருது, இந்த கருத்துல இருந்து தான் வருது. மெட்டை வந்து ஒரு இதை வச்சீங்கன்னா நீங்க வெடிக்க வச்சீங்கன்னா அதோட எனர்ஜியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நியூக்ளியர் எனர்ஜியை பார்த்தா எல்லாருக்கும் பயம். அந்த நியூக்ளியர் வந்து என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கும் போதே நம்மளுக்கு இன்னைக்கு உலகமே பயந்து மிரண்டு கிடக்கிறது இந்த நியூக்ளியர் எனர்ஜி தான். இந்த நியூக்ளியர் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்றத, அதோடைய ஆற்றல் வந்து எத்தனை மடங்கு உடையது அப்படின்றதுக்கு ஐன்ஸ்டைனுக்கு தான் இந்த கிரெடிட், அதோடைய அந்த ஆளுமை தகுதி வந்து அவருக்கு போகுது இந்த கருத்துனால. அப்போ இங்க பாக்குறோம் இதுல இத வந்து இப்போ பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நீங்க சாப்பிடக்கூடிய உணவு அது வந்து தானாகவே வந்து உங்க செல்ல போய் மிட்டோகாண்ட்ரியால போய் அது என்ன செய்யுதுன்னா ஏடிபி ஆகவும் வெப்பமாகவும் மாறுது. அதாவது ஒரு எனர்ஜியாக ஒரு ஹீட்டா மாறுது. அப்ப நீங்க இங்க இருந்து ஒரு 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 கிலோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க ஓடிட்டு வரும் பொழுது அது ஏறக்குறைய இத்தனை கேலரிய பேர்ன் பண்ணிருது. அப்ப அது பேர்ன் பண்ணும்போது அது வந்து தானாகவே ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம்ல அது வெளியாயிருது. அப்போ உங்க உடம்புல இந்த எனர்ஜி, இந்த கருத்து உங்களுக்கு புரியலனாலும், ஐன்ஸ்டைனோட கருத்து புரியலனாலும் உங்க உடம்புல ஆற்றலை எப்படி நீங்க வந்து உங்களை ஒரு பொருள் நிலையில அதை ஆற்றலா மாத்துறீங்க. உணவு ஆற்றலாக மாறுகின்றது அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த கருத்து, கன்சாலிடேட்டட் அனாலஜியை நீங்க இங்க பாக்குறீங்க. எப்படி உணவு ஆற்றலாக மாறுகின்றதோ அது போல எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஆற்றலாக மாறும் என்பதே தான் ஐன்ஸ்டைனுடைய கூற்று. இது அவருடைய கருத்து. ஒரு பெரிய உண்மை, அதாவது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. இதை நீங்களும் உணரலாம். ஏன்னா சாப்பிடுற உண்மையும் தானே, இது யாரும் மறுக்க போறது இல்ல. ஏன்னா பாடிலி ஃபங்க்ஷன், மூவ்மெண்ட், growth, திங்கிங் ஆர் கேரிட் அவுட் பை த எனர்ஜி. அப்ப எனர்ஜிக்கு அது கன்வெர்ட்டா மாறிடுது. அப்ப இதை பாக்குறோம். அப்ப அது ஏடிபி இன்னைக்கு சயின்ஸ்ல இன்னும் ஆழமா இதை விளக்குறாங்க. அப்ப இது வரைக்கும் எனக்கு எல்லாம் புரியுது. ஆமா, ஓகே, இது இரண்டிலும் அடிப்படை தத்துவம். பொருளில் நிறையில் மறைந்துள்ள ஆற்றல் வெளிப்படுகிறது. The fundamental principle in both energy hidden in matter is manifested அப்படின்னு. அப்ப நமக்கு தெரியும் எனர்ஜியை அழிக்க முடியாது, அது ஒரு வகையில இருக்கு. ஆனா இங்க ஐன்ஸ்டைனுடைய கருத்துல இங்க என்ன சிக்கல் அப்படின்றத பார்ப்போம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா எனர்ஜி கேன் பி, அதாவது மேட்டர் கன்வெர்டட் இன்டு த எனர்ஜி அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இது வரைக்கும் அவருடைய கருத்து ஒளியின் திசை வேகத்துல ஒரு நிறை பொருளை நீங்க வீசினீங்கன்னா அது ஆற்றலாக உருமாறுகின்றது. அப்படின்னா லைட் ஸ்பீட்ல கன்வெர்ட் மேட்டர் இன்டு த எனர்ஜி. லைட் ஸ்பீட்ல ஒரு பொருளை நீங்க தள்ளி வச்சீங்கன்னா, ஒரு தள்ளி விட்டீங்கன்னா அந்த வேகத்துக்கு போனுச்சுன்னா அதை முழுசா ஒரு எனர்ஜியா மாறிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இப்போ இந்த கருத்துல உள்ள சிக்கல் என்னன்னா, சரி நீங்க வந்து இப்ப ஐன்ஸ்டைன் சொல்றது போல எனர்ஜி ஒரு மெட்டர் எனர்ஜியா மாறுதுன்னா, இல்ல ஒரு மேஸ் வந்து ஒரு எனர்ஜியா மாறுதுன்னா, இப்ப கேள்வி என்னன்னா இந்த எனர்ஜியை நான் கொடுத்தேன்னா அது அவரால் மேஸா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா ஐன்ஸ்டைனுடைய இந்த விதி விளக்க முடியாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்கதான் பாருங்க தமிழர்களுடைய பெரிய ஆளுமையே வருது. அப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எனர்ஜி கேன் பி, அதாவது mass can be converted into the energy, matter can be converted into the energy, but energy cannot be converted back. அதாவது இங்க என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி, அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம், the Albert Einstein theory relativity explain the conservation and inter-conservation of the mass and energy. It does not however specify the causal identity by which a particular entity remanifests exactly as it existed before. அப்ப if Maykhanda ஆகம சித்தாந்த hermeneutic logics என்ன சொல்லுதுன்னா, remanifestation preserve not merely existence but the causal continuity. சூக்ம காரண தொடர்ச்சி அது சொல்லணும். உங்க விளக்கம் சொல்லுமா அப்படின்னா சொல்லாது. அப்போ இவருடைய அலியா பேனல், இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட லா ஆஃப் கன்சர்வேஷனுக்கு எவ்வளவு லிமிடேஷன் வந்துருச்சு பாருங்க. இது வரைக்கும் சயின்ஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கு எப்படி வந்து ஒரு செக்மேட் கொடுக்கறாரு பாருங்க. யாரு? 2 பேர் கொடுக்குறாங்க, தொல்காப்பியரும் மெய்கண்டாரும். ஆனா தொல்காப்பியரும் மெய்கண்டாரும் தான், தொல்காப்பியர், திருமூலர், மெய்கண்டார் 3 பேர் தான் இவருக்கே வந்து கண் விழிப்பிக்க வைக்க முடியும், உலகத்துக்கே கண் விழிப்புக்கு கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னா நான் அதை அடுத்த பாடத்துல இன்னும் ஆழமா விளக்கலான்னு இருக்கேன், பார்ப்போம்.
நேரம் இருந்தா அதை செய்யலாம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஏன் இது பொருந்தாது அப்படின்றது பொழுது இது பொருந்தும். இது வரைக்கும் உண்மை. இது வரைக்கும் சயின்டிபிக்லி இதனுடைய வேலிடேஷன் வந்து உண்மை. ட்ரூத் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். அப்ப இது வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி தொல்காப்பியம் சொல்றது போல தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலே கிடக்க வேண்டும். அப்ப நீங்க சொல்றீங்கன்னா மெட்டர் வந்து எனர்ஜியா மாறுது அப்படின்னா, எனர்ஜி திருப்பியும் மெட்டரால மாறணும். எப்படி மாற முடியுமா? உங்களால மாத்தி காட்ட முடியுமா? அப்படின்னு கேட்டா, இவங்க எங்க தெரியுமா போவாங்க? இந்த சயின்ஸ் எடுத்துக்கிட்டு பிக் பேங் தியரிக்கு போவாங்க. இங்க இருந்து குவாண்டம் சயின்ஸுக்கு திருப்பி உள்ள நுழையணும். அப்போ இந்த எல்லா எனர்ஜியும் ஒன்று திரண்டு அது வந்து ஒரு பொருளாகி அந்த பொருள்ல இருந்து அந்த எனர்ஜி வெடித்து அதிலிருந்து பல யுகங்கள் தோண்டி பல யுகங்களின் வழியாக பல பொருள்கள் உருவாகி அப்படின்னு இவங்க பிக் பேங் தியரியில தான் விளக்க முடியுமே தவிர இவருடைய இந்த எனர்ஜி கோட்பாடு இங்க விளக்காது. அதை வந்து மெய்கண்டாரும் தொல்காப்பியரும் எவ்வளவு எளிமையாக பிறகு விளக்குவாங்க அப்படின்றத, அதுவும் திருமூலரும் ரொம்ப ஆழமா விளக்குவாங்க. அப்ப நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க, தோற்றமும் ஈரும் உள்ளதின் பாலு. அது இன்னும் ரொம்ப நுட்பமா வந்து மெய்கண்டார் என்ன செய்யறாருன்னா, any manifestation and termination and dissolution exists only it's a causal subtlety ன்னு சொல்லிட்டு nothing else ன்னு ரொம்ப அழகா முடிவு பண்ணிட்டு இன்னொரு நுட்பத்தை கொடுக்கிறார். லைத்தது தண்ணில் லைத்ததாம் மலத்தால் லைத்தவாறு உள்ளதாக வேண்டும். ஐயா நீ சொல்ற if dissolution is in the causal subtlety because of the மலம், நம்ம இங்க சொல்ற மலம்ன்றது அது அழிஞ்சிருச்சு, அது வேற ஃபார்முக்கு கொண்டு போயிருச்சு. it must therefore be able to manifest exactly as it was prior to its dissolved state. அப்போ இங்க பரிணாம கருத்து நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இவோல்யூஷன் அப்படின்ற கருத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது, ஏன் வந்து அவங்களுக்கு புரியுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா யாரை கூப்பிடணும்? நியூட்டன், அதாவது ஐன்ஸ்டைன் கூப்பிட்டா பத்தாது. அப்ப டார்வின் தியரியை எடுத்துட்டு வரணும். டார்வின் தியரியை வச்சு இங்க பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு உளப்பொருள் இன்னொரு நிலைக்கு மாறுது இப்படி இந்த மாதிரி பல நிலைகளுக்கெல்லாம் அவங்க விளக்குறதுக்கு, அறிவியலை விளக்குறதுக்கு பல அறிவியல் தேவைப்படுது. ஆனா நம்மவங்க எவ்வளவு எளிமையா இதை விளக்குறாங்க பாருங்க. இப்ப இந்த அறிவு நம்ம கிட்ட சைவ சித்தாந்தத்துல மட்டும் இல்ல, இது வந்து தொல்காப்பியத்திலேயே தோன்றிருச்சுன்னு நான் சொல்லும் பொழுது, இன்றைக்கு சைவ சித்தாந்திகள் இந்த அளவுக்கு அறிவியலை கற்றிருந்தார்கள் என்றால் எத்தனை ஐன்ஸ்டைனை நம்ம உருவாக்கி இருக்கலாம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அப்ப எப்படிப்பட்ட ஐன்ஸ்டைன் கருத்துக்களை நம்மளால கொண்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த கருத்துக்களை நன்றாக பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு ஐன்ஸ்டைனையும் இவங்களையும் ஒப்பிடும் பொழுது, மெய்கண்டாருடைய ஆகம இந்த கருத்தையும் ஒப்பிடும் பொழுது எவ்வளவு ஆழமாக சைவ சித்தாந்தம் ஐன்ஸ்டைன் கருத்தையும் விளக்கி உலக உண்மைகளை, இது இருக்கக்கூடிய டார்வின் தியரியை விளக்கும், பின்பு எப்படி வந்து பிக் பேங் தியரியை விளக்குது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் எப்படி விளக்குது அப்படின்றத இந்த மைய கருத்து மட்டும் விளக்குது பாருங்க. ஆகம அழியா பேணல் விதி, அதாவது மெய்கண்டாரினுடைய தொல்காப்பியருடைய ஆகம அறிவியல் எவ்வளவு எத்தகைய மாபெரும் அறிவியல் பிரேக் த்ரூ அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து திகைப்பு தான் நமக்கு ஏற்படும். எவ்வளவு பெரிய உண்மையை அது விளக்குது. அங்க பாருங்க, பொருள் ஒளி பொருள் திருப்பி மீண்டும் அது மெட்டர்ஸ்க்கு வரணும், அந்த மாதிரி மெட்டர்ஸ்க்கு கொண்டு வர முடியாது. அப்ப பரிமாற்றம் வந்து மட்டுமே, உருவாக்கமோ அழித்தலோ இல்லை, ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது கிரியேஷன் நோ டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அவருடைய இந்த கருத்து சொல்லும் பொழுது the speed of light is the constant. இதெல்லாம் நம்ம முன்பே பார்த்துட்டோம், முன்பே விளக்கிட்டேன் முதல்ல. ஆனா இங்க மெய்கண்டாருடைய கருத்தையும் இங்க ஒப்பிடும் பொழுது இங்க என்ன பாக்குறோம்னா, பொருள் ஆற்றல் என்று ஐன்ஸ்டைன் பேசுறாரு, மெய்கண்டார் காரண காரியத்தை உலகத்துக்கே சொல்லி தர்றார். காரணம் என்பது காரியமாகின்றது, இவை இரண்டும் ஒரே நித்திய, அதாவது நியதியை வெளிப்படுத்துகின்றன. உள்ளது நிலைத்ததே, உருவம் மாறும் உண்மை மாறாது. மெட்டா எனர்ஜி அண்ட் காஸ் எஃபெக்ட் மெய்கண்டார் போத் ரிவீல் த சேம் எத்தர்னல் லா அப்படின்றது, that which exists persists only its form changes not its reality. அப்போ அழிவில்லை வெறும் பரிமாற்றம் மட்டுமே, இதுவே அகில நியதி அப்படின்ற கருத்தெல்லாம், நோ டிஸ்ட்ரக்ஷன் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன், திஸ் இஸ் த காஸ்மிக் லா அப்படின்ற ஒரு புது லா நம்மளுக்கு இங்க புரியுது. இந்த எனர்ஜி லாவை வச்சுட்டு நம்மளால இப்ப இதை பேச முடியுது. அப்ப மெய்கண்டார் யார், ஐன்ஸ்டைன் யார் அப்படின்றத மீண்டும் இந்த ஒரு சின்ன கருத்தை சொல்லி உங்களுக்கு இந்த இன்றைக்குள்ள பாடத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா the evolution of the psyche, உயிரின் உளப்பரிணாமத்தை ஆகுதலை விளக்கக்கூடிய ஒரே
சமயமாக ஒரே அதாவது சமயம்ன்ற கருத்தை விட்டு ஒரு பெரும் அறிவியலாக ஏன் உயிரை மையப்படுத்திய ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மையை தமிழர்கள் கொண்டிருக்கின்றார்கள், எதற்காக தமிழர்கள் இவ்வளவு பெரிய அறிவியலை உள்வாங்கிய ஒரு மாபெரும் மயங்கா மரபாக இருக்கின்றன, தமிழ் மரபு இருக்கின்றது என்பதற்கு இப்பேற்பட்ட அறிவியல் பின்புலங்கள் இருப்பதனாலதான் அவங்க ஒரு சயின்ஸை அதாவது உயிர்கள் அனாதி பொருள்னு சும்மா சொல்லிட்டு போகல, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய தற்கால அறிவியலையும் இதையும் விளக்குறாங்க பாருங்க. அப்போ இந்த அறிவியலை விளக்கும் அந்த அந்த மைய கூறுகள் தான் இதுல ரொம்ப பெரிய முக்கியமான உண்மையை நமக்கு விளக்கி நிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த இந்த கருத்தை நாம் ரொம்ப நுட்பமாக இதுவரை கண்டிராத அளவுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை இந்த கருத்து இந்த இந்த பெரும் படைப்பு தமிழர்களினுடைய மயங்கா படைப்பை நாம் இதுவரை இப்ப கண்டோம். எவ்வளவு சிஸ்டமேட்டிக், எவ்வளவு ஆழம், எவ்வளவு பிரேக் த்ரூ, எவ்வளவு அறிவியல், எவ்வளவு உண்மை, இது எல்லாத்தையும் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா மீண்டும் ஒரே ஒரு கருத்துல நான் இங்க நிறுத்துறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்று கருத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரே கருத்து, அதாவது மெட்டா சென்டர்ட் கோல் எமர்ஜென்ட் ஆர்குமெண்ட்டையும் இந்த சோல் சென்டர்ட், அதாவது நம்மளுடைய மரபு எப்படி விளக்கி நிற்க முடியும், அது போல காட் சென்டர்ட் கிரியேஷன் ஆர்குமெண்ட்டையும் எப்படி நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோல் சென்டர்ட் அன்கிரியேட்டட் சோல் ஆர்குமெண்ட் அப்படின்றது, அதாவது சோல் சென்டர்ட் அன்கிரியேட்டட் சோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆர்குமெண்ட், அதாவது அழியா உயிர் மைய அந்த சிந்தனையை உயிர்வாதம் அப்படின்றத, அதாவது ஆகம சித்தாந்த ஆகம அனுபவ ஒரு ஆகம அறிவியல் அடிப்படையில ஞானத்தின் அடிப்படையில் விளக்குவதின் வழியே தான் செய்ய முடியும் அப்படின்றத இதுவரைக்கும் பார்த்தோம். ஆகவே எவ்வளவு எத்தகைய பெரும் படைப்புகள் இதுவரை நாம் தமிழர்கள் இந்த அறிவியலை மேற்கொண்டு இருந்தோமானால், இந்த அறிவியலை புரிந்து கொண்டிருந்தோமானால் உண்மையில் நாம் என்ன செய்ய முடியும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் மிக மிக ஆழமாக விளக்கும் ஆற்றலை பெற்றவர்களாக எப்படி நமது மரபு நமக்கு தந்திருக்கின்றதோ அது போல எத்தனையோ பல்லாயிரம் படைப்புகளுக்கு நாம் உரியவர்களாக இருந்திருப்போம். ஆனா இன்றைக்கு இதை நன்றாக உள்வாங்காது நாம் இன்றைக்கும் இந்த இந்த அறிவியலை முழுமையாக உள்வாங்க அதை ஒரு ஒரு பெரிய படைப்பாக உலகத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. இது எப்படியாவது நம்ம இந்த உண்மையை உலகத்திற்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் உயிரின் உண்மை மட்டுமல்ல, அறிவியல் நிலைப்பிக்கப்படும். கற்றலுக்கு எடுகேஷன்னா என்ன, உண்மையான கற்றல் என்பது என்ன என்பதனுடைய ஒரு முழுமையான விரிவியம் இதுலதான் விளக்க முடியும். ஆகவே மேற்கண்டார் இந்த அறிவியலை, அழியா பேணலினுடைய அறிவியலை இதுவரை கண்டோம். மெய்கண்டார், தொல்காப்பியர் இவர்கள் இருவரினுடைய மிகப்பெரிய படைப்பே ஒரு பெரிய நுட்பமான ஒரு 8 நுட்பமான ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகளை நமக்கு கொண்டு தருகின்றது அப்படின்றது. இன்னும் மேலும் எத்தனை எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வகுப்புல பார்க்க முடியும், கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த வகுப்பை இத்தோடு ஒரு முடிவுக்கு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம்.